தன்னிகரில்லா தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மண்ணின் மைந்தர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெல்ல முடியும் தேர்வுடைய முதல் தேர்வுக்கான தமிழ் வினா விடைகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்ன சார் இந்த பேட்சுக்கு வெல்ல முடியும் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, வருகிற ஜூன் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வை நம்மளால வெல்ல முடியும். அதுதான் இந்த தேர்வுடைய நோக்கமே. இந்த தேர்வுல மொத்தம் 10 தேர்வுகள் இருக்கு. இந்த வெல்ல முடியும்ல அந்த 10 தேர்வுகளையும் யார் ஒருத்தவங்க சிறப்பா எழுதி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குரூப் 4ல வெற்றி நிச்சயம் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ இந்த முதல் தேர்வுக்கான தமிழ் பகுதிக்கான வினா விடைகளை நம்ம பார்க்கலாமா? முதல் வினா பாருங்க. பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேஸ்மெண்ட்டை ஒழுங்கா போட்டால் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் அதோடைய அர்த்தம். அதை தான் யார் சொல்றா அப்படின்னா, மூவாவா திருவிக்காவா இல்ல நேருவா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 3 பேருமே சொல்ல. யார் இந்த வார்த்தையை சொல்றா அப்படின்னா காந்தியடிகள் தான் சொல்றாரு. யாரு சொல்றாரு? காந்தியடிகள் தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொன்மழை பொழிந்தது போல் இதோடைய அணிவகை அறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பொன்மழை பொழிந்தது போல். போல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா? போல புறைய ஒப்ப உரழ அன்ன இந்த மாதிரி ஓம உருபுகள் வந்துச்சுன்னா அது என்ன அணியா தான் இருக்கும்? ஓமை அணியா தான் இருக்கும். ஆப்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்டே ஓமை அணி தான் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்பட்டு அதை போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, பொன்மழை பொழிந்தது போல். இந்த உலகத்துல பொன்மழை பொழியுமா? அப்படி ஒரு சாத்தியம் இருக்கா? சாத்தியமே இல்லை. அப்போ உலகத்துல இல்லாத ஒன்றை இங்க சொல்றாங்க. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது? இதை ஓமை அணின்னு எடுத்துக்க முடியாது. மற்ற ஆப்ஷனையும் பார்ப்போம். சரியா? இது இருக்கட்டும், மற்ற ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி கொடுத்துருக்காங்க. போல அது மறைஞ்சு வந்துருச்சுன்னா தான் எடுத்துக்காட்டு ஓமை அணியா இருக்கும். அப்ப இங்க டைரக்டாவே நமக்கு வருது. அதனால இது இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? அடுத்து இல் பொருள் ஓமை அணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இல்லாத ஒரு பொருளை சொல்றது தான் இல் பொருள் ஓமை அணி. அப்ப இந்த செய்யுள் வரிகளை பாருங்க. பொன்மழை பொழிந்தது போல், பொன்மழை பொழிந்தது போல் இது இல்லாத ஒண்ணு தானே. அப்போ இதுல ஓமை அணியும் வருது, இல்லாத ஒன்றும் இருக்குது. அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன் சியா தான் இருக்கும். சரியா? பொன்மழை பொழிந்தது போல் அப்படின்றது வந்து இல் பொருள் ஓமை அணி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க தான் இருக்கிறதுல ஈஸியானது. என்ன? ஏதாச்சும் 2 தெரிஞ்சா, ஏதாச்சும் 1 தெரிஞ்சா, ஏதாச்சும் 3 தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம்? பொறுத்துக்கே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? லாங்குவேஜ் அது சம்பந்தமா. அப்போ மொழியியல். ஓகே, ஏக்கு நேராகவே 1 கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர். ஓகே, இதுவும் நேருக்கு நேராகவே இருக்கு. மூணாவது பாலிகிளாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? பாலினா பன்மைன்னு அர்த்தம். அப்போ பாலிகிளாட் அப்படின்றது பன்மொழியாளர். ஓகேவா? அப்போ இதுவும் நேருக்கு நேராக இருக்கு. நாலாவது பாருங்க. ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னா ஒலியியல் ஆய்வறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா? நேருக்கு நேராகவே கொடுத்துருக்காங்களா? அப்போ 1 2 3 4 தான் ஆன்சர். ஆப்ஷனை பாருங்க. எங்க இருக்கு 1 2 3 4? இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி 1 2 3 4 தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. காந்த ஊசி பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறான். இதுக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது நிறைய டைம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் அதிக முறை கேட்டிருக்காங்க. அப்போ காந்த ஊசி எங்கே தான் நம்ம பார்ப்போம்? மணிமேகலையில் தான் பார்ப்போம். இதை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அடிக்கலாம். மற்றது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் டி மணிமேகலை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது இல்லையா? என்னன்னு பாருங்க. கையில் கம்பன் கவியுண்டு
கலசம் நிறைய மது உண்டு. இப்படி படிச்சீங்கன்னா இது கொஞ்சம் டைரக்டா கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பாடல் வரியை நம்ம முழுசா பார்ப்போமா? என்னன்னு பார்ப்போம். வெயிற்கேற்ற நிழல் உண்டு. இப்ப என்ன பண்றாரு நம்மளுடைய கவிஞர், ஒரு இடத்த வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. வெயிற்கேற்ற நிழல் உண்டு. வெயில் நல்லா அடிக்குது, ஆனா நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீசும் தென்றல் காற்றுண்டு. அந்த நேரத்துல என்ன பண்ணுதான்? காற்று அப்படியே வீசுதான், தென்றல் வீசுதான். அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு? கையில் கம்பன் கவியுண்டு. ஒரு பக்கம் கையில கம்பனுடைய கம்பராமாயணத்தை வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு கையில கலசம் நிறைய மது உண்டு. என்ன பண்றாரு? ஒரு பக்கம் படிப்பு போதை, ஒரு பக்கம் மது போதைன்னு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையை சந்தோஷமா அனுபவிக்கிறாரு. அந்த கவிஞர் யாருன்னு பார்த்தா நம்மால் கவிமணி தேசிக விநாயகனார் தான். கவிமணி தேசிக விநாயகனார் தான் என்ன பண்றாரு? வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டுன்னு ஜாலியா இருக்கிறாரு. சரியா? யாரு? கவிமணி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கண்ணதாசன் இருக்காருன்னு சத்தான முத்தான அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை புகழ்ந்து பாடியிருப்பார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு இன்னும் யாரும் வித்தாகவில்லை என பாடு அப்படின்னு பாடியிருப்பாரு நம்ம கண்ணதாசன், இல்லையா? ஆனா இவர் இந்த வரியை சொல்லியிருக்க மாட்டாரு. கவிமணி தான் இந்த வரிகளை சொல்லியிருப்பாரு கம்பராமாயணத்துக்கு. அடுத்து பாருங்க. ஆறாவது கொஸ்டின் பாருங்க. தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவற்றுள் அல்லாதது எதுன்னு கேட்கிறான். கொஸ்டினை நல்லா பாருங்க. அல்லாதது எது? நம்ம உடனே யோசிப்போமா? இது ஃபுல்லா படிக்காமலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? களம், வங்கம், நாவாய் இது எல்லாமே என்னதான் இருக்கு? பெருங்கடல்களை பயணிக்கக்கூடியது தானே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று நம்ம ஆன்சர் குறிச்சிருவோம். அப்படி குறிக்கக்கூடாது. அல்லாதது எதுன்னு கேட்குறான். சரியா? அல்லாதது என்ன அப்படின்னா, இதுவும் பெருங்கடல்களில் பயணிக்கக்கூடியது, வங்கமும் பெருங்கடலில் பயணிக்கக்கூடியது, நாவாயும் பெருங்கடல்களில் பயணிக்கக்கூடியது. சிறிய பகுதிகளில் சிறிய நீர்நிலைகளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புனை, ஓடம், தெப்பம், இது எல்லாமே சிறிய நீர்நிலைகளில் பயன்படுத்தக்கூடியது. அப்போ ஆன்சர் என்னதான்? டி தான். சரியா? புனை தான் சிறிய நீர்நிலைகளில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்த வினா பார்க்கலாமா? இங்க பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்டா வம்சமணி தீபிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். சரியா? வம்சமணி தீபிகை என்ன பண்ணுன்னா எட்டயபுர மன்னர்களுடைய பரம்பரையை பற்றி தான் பேசும். அடுத்த ரெண்டாவது கூற்று பாருங்க. வம்சமணி தீபிகை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1879. இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்ட். மூணாவது கூற்று, வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக 2008 அப்படியே வெளியிட்டவர் கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இவர் கிடையாது. இவர் ஆரம்பத்திலேயே அதை பண்ணியிருப்பாரு. இப்போ யார் சார் 2008 யார் சார் பண்ணா அப்படின்னா இலசை மணியன். இலசை மணியன். அப்போ மூணாவது கூற்று தான் என்னது? தப்பு. எது எது சரி? 1, 2 சரி. ஆப்ஷனை பார்க்கலாமா? பாருங்க. அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க. இல்லை, மூணாவது தப்புன்னு நமக்கு தெரியும். கூற்று 1 மட்டும் தவறா? இல்லை கூற்று 1 சரி. கூற்று 2 மட்டும் தவறா? இல்லை 2 சரி. கூற்று 3 மட்டும் தவறானா அவன் கூற்று 3 மட்டும்தான் தவறு. இப்போ என்ன கேட்டிருக்கான்? அவன் தப்பா இருக்கிறது தான் கேட்டிருக்கான். அப்போ கூற்று 3 மற்றும் தவறு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இக்கூற்றை கூறியவரும் இக்கூற்றால் குறிப்பிடப்படுபவரும் முறையே யார் யாருன்னு கேட்குறாங்க. இந்த வரியை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கட்டாயம் இது யாரை பற்றி தான் பேசுது? காயிதே மில்லத்தை பற்றி தான் பேசுது. சரியா? காயிதே மில்லத். காயிதே மில்லத்.
இவர்தான் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். ஓகேவா? சரி, ஆப்ஷனை பாருங்க. காமராசர் முத்துராமலிங்கனாரை சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ரெண்டாவது, பெரியாரு முத்துராமலிங்கனாரை பத்தி சொல்றாருன்னு சொல்றாங்க. இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, அறிஞர் அண்ணா காயிதே மில்லத். ஓகே, இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெரியாரு காயிதே மில்லத், இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் இந்த வரிகளுக்கு நம்ம போக போறோம். சரியா? அறிஞர் அண்ணா காயிதே மில்லத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் தான் காயிதே மில்லத் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணா இந்த வார்த்தையை சொல்லலை, அப்போ அண்ணாவும் இல்லை. அப்போ இதை யார் தான் சொல்லியிருக்கா? பெரியார் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பெரியார் வந்து காயிதே மில்லத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. எழுகதிர் இலக்கண குறிப்பறிக. எழுகதிர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது முக்காலத்தை உணர்த்துதான்னு பார்க்கணும். இந்த 4 ஆப்ஷனுக்கு எதனா சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். பண்பு தொகையா இது இருக்க வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. உண்மை தொகையா இருக்க வாய்ப்பு இருக்கானா? அதுவும் கிடையாது. ஏன்னா 1 2 இந்த மாதிரி உம்முன்னு மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் அது என்னவா இருக்கும்? உண்மை தொகையா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இங்க இல்லை. அடுத்து, இது வேற்றுமை தொகையா இல்ல வினை தொகையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? எழுகதிர் அப்படின்றது ஒரு வினை தான். இதுல முக்காலமும் இருந்துருச்சுன்னா அது என்னது? வினைத்தொகை. இதுல முக்காலமும் இருக்க வாய்ப்பு இருக்கா? பாரு, என்ன பாரு. 1, எழுந்த கதிர். எழுந்த கதிர். எழுந்த அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அது இறந்த காலம்னு அர்த்தம். சரியா? ஓகே, இறந்த காலம் அதுல வருது. அடுத்து, எழுகின்ற கதிர். எழுகின்ற கதிர். எழுகின்ற கதிர்னா நிகழ்காலம். ஓகே, நிகழ்காலம் இருக்கு. மூணாவது, எழும் கதிர். எழும் கதிர். அப்ப இது என்னது? எதிர்காலம். அப்ப முக்காலத்தை இது உணர்த்துது. இது ஒரு வினையும் கூட. அப்ப இது என்னவா இருக்கும்? வினை தொகையா தான் இருக்கும். ஆப்ஷன் டி வினைத்தொகை. ஆப்ஷன் டி வினைத்தொகை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கானா, நிச்சயம் இந்த கொஸ்டினை எழுதும் போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா எழிலி, எழில், எழால், எழல். அகர வரிசைனா நமக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் மெய் எழுத்து, அடுத்து உயிரெழுத்துக்கள் அ ஆ இ இ இந்த மாதிரி வரிசையில நம்ம என்ன பண்ணிருப்போம்? படிச்சிருப்போம். இப்போ எழிலி ஈல வருதா? இது ஆள வருது. அப்ப இது ஆள வருது. அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் வரணும், இது செகண்ட் வரணும். அந்த மாதிரி வந்தது எதனா ஆப்ஷன்ல இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த எழல் அப்படின்றது எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல. ஓகே, இங்க 4வதுல இருக்கு எழல். ஓகே, ஆக்கு அப்புறம் ஆ வரணும் இல்லையா? அப்ப எழல், எழால் 2வது இருக்கு, கரெக்டா இருக்கு. 3வது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். என்னன்னா, சார் ஃபர்ஸ்ட் எழில்னா மையெழுத்து தானே சார் நம்ம முன்னாடி வந்திருக்கணும். அப்ப இது இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த எழிலி இந்த இடம் போயிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின் எதுக்காக இங்க வச்சாங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் எழுதும்போது இதே டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதே மாதிரி கொடுத்து இதை தான் ஆப்ஷனாக கொடுத்துருந்தான், ஆன்சராக கொடுத்துருந்தான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின்னு போயிட்டோன்னா எல்லாமே சரியா இருக்கணும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற கொஸ்டின்ல எது ஓரளவுக்கு மேக்சிமம் கரெக்டா இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அது இல்லாம நம்ம எழுத போறது 10th குவாலிஃபிகேஷனுக்கு, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷனுக்கு அந்த லெவலுக்கு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய இதுவாக இருக்கு. பாருங்க, எழல், எழால் இது 2ல் வச்சு என்ன பண்ணிடலாம்? மற்ற 3ஐயும் ஒமிட் பண்ணிட்டு 4வதா டி ஆப்ஷனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அகர வரிசைப்படுத்துகளை. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 11வது கொஸ்டின் பாருங்க.
தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் இருக்கிறது என கூறும் நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம யோசிப்போம், ஐயோ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ரா மாட்டுச்சு அப்படின்னு. ஏன்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடையை தமிழ் கூறும் நல்லுலகம்னு நம்ம தொல்காப்பியத்தில் படிச்சிருக்கோமே. அப்போ தொல்காப்பியம் இருக்கும், அடிச்சரலான ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே போனோன்னா தொல்காப்பியம்னு ஒரு வார்த்தையே இருக்காதாங்க. இப்போ தான் நம்ம யோசிப்போம், என்னடா இது தொல்காப்பியம் நினச்சி வந்தோம், படிச்சில் இதுவும் போச்சா அப்படின்னு யோசிச்சு தான் பார்ப்போமா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷனில் புறநானூறு, நற்றிணை வாய்ப்பில்லை இல்லையா. புறநானூறு கூட இங்கேயே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. நற்றிணையாக இருக்க சத்தியமாக வாய்ப்பில்லை. அப்போ நற்றிணை இருக்கிறதால அதை கேன்சல் பண்ணிவிடுவோம். அடுத்து பாரு, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கும். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடு அப்படின்னு ஏதோ படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டை பற்றி தான் ஏதோ பேசுது. இன்னொன்று பேசு இமிழ்கடல் வேலி தமிழ்நாடாக்கி அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ தமிழ்நாடு சம்மந்தமாக சிலப்பதிகாரம் எதோ பேசியிருக்கு, புறநானூறும் ஏதோ பேசியிருக்கு. மணிமேகலை பேசியிருக்கானா? மணிமேகலை பேசலை. ஓகே, அடுத்த ஆப்ஷனில் பாரு, நம்ம எதிர்பார்த்த ரெண்டுமே இதில் இருக்குது. புறநானூறும் இருக்குது, சிலப்பதிகாரமும் இருக்குது. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுன்னா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டியை பாரு, சிலப்பதிகாரமும் நற்றிணையும் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நற்றிணை இருந்ததால் தான் ஒமிட் பண்ணோம். அப்போ நாலாவது ஆப்ஷன்லேயும் இருக்குது, அப்போ நற்றிணையும் ஒமிட் பண்ணிவிடுவோம். மணிமேகலை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்ன தான் இருக்க வாய்ப்பு இருக்குது? புறநானூறும் சிலப்பதிகாரமும் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வாங்க, 12வது கொஸ்டின். பூக்கொடி வள்ளி இலக்கண குறிப்பறிக அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரியா? நம்மளுடைய தாரக மந்திரம் எடுத்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் எது பெருசாக கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சர். தெரியாதவங்களுக்கு ஆப்ஷனில் எது பெருசாக கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சர். அப்படி ஏன்னா கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போமா? நம்ம அந்த மாதிரி போக தேவையில்ல, இதுக்கே பார்ப்போம். பூக்கொடியை சூடிய வள்ளி இல்லை பூக்கொடியை தாங்கிய வள்ளி. ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு. வேற்றுமை தொகை பார்த்துருக்கோமா? 8 இருக்கும். ஐ ஆல் கு இன் நது கண் அப்படின்னு பார்த்துருப்போம். முதலுக்கும் 8வதுக்கும் உருபு இல்லை, மற்ற 6க்கும் உருபுண்டு. அப்போ பூக்கொடியை ஐன்னு வருதுன்னா என்னவா தான் இருக்கும்? இரண்டாம் வேற்றுமை உருபா இருக்கும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகை இங்கே கொடுத்துருக்கான். அப்போது உண்மை தொகையை கேன்சல் பண்ணியிருக்கலாம், பண்பு தொகையை கேன்சல் பண்ணியிருக்கலாம். நமக்கு வந்த டவுட்டு, இரண்டாம் வேற்றுமை உருபு இங்கே வந்திருக்குமே சார். அப்போது இதுலேயும் இரண்டாம் வேற்றுமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதுலேயும் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ரெண்டில் எதை சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பூக்கொடியை சூடிய வள்ளி, அது தொக்கி நிற்குது பார்த்தீங்களா? அது இருக்கிறது ஏதோ கொஞ்சம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? இரண்டாம் வேற்றுமை தொகையை கேன்சல் பண்ணிட்டு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஏதோ அங்கே தொக்கி நிற்குது, பூக்கொடி வள்ளியில் தொக்கி நிற்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 13வது கொஸ்டின் பாரு. கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொண்டு விடையளி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திருவிளையாடற் புராணத்தின் கூடற்காண்டம் 30 படலங்களை உடையது அப்படின்னு சொல்றாங்க. 30 படலங்களை உடையது. ஓகே, இது கரெக்ட். சரிங்களா? 2வது கூற்று பாருங்க, தேம்பாவணி 36 படலங்களை கொண்டது. இதுவும் சரிதான், 36 படலங்கள் இருக்கு. சரிங்களா? 3வது கூற்று பாருங்க, நுபவத்து காண்டம் சீரா புராணத்தின் முதற்காண்டமாக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்க நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சீரா புராணத்துடைய முதல் காண்டம் என்ன சார் அப்படின்னா விலாதத்து காண்டம் இல்லையா? விலாதத்து காண்டம். 2வது காண்டம் தான் என்ன காண்டம்? நுபவத்து காண்டம். 3வது காண்டம் என்ன காண்டம்? இஜ்ரத்து காண்டம். இஜ்ரத்து காண்டம் இல்லையா? அப்போ இது 2வது காண்டம்னு சொல்றாங்க. அப்பவே இது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷன், அதாவது 3வது கூற்று தப்பு. 4வது கூற்று பாருங்க,
ரட்சண்ய யாத்திரிகம் 6 பருவங்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு நல்லா தெரியும் ரட்சண்ய யாத்திரிகத்தில் 5 பருவங்கள் தான் இருக்கு, 6 கிடையாது. அப்போ இதுவுமே தப்பு தான். சரிங்களா? இப்போ ஆப்ஷனை பார்ப்போமா? 1 2 தான் சரி, 3 4 தவறு. அப்போ இங்க இருக்க பாருங்க, 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 சரி. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन 14வது क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. இவரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். சரியா? இவரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இரண்டாவது கூற்று பாருங்க, இவர் வேயர்கோன் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் வேயர்கோன் எனவும் அழைக்கப்படுகிறார். அப்படியே இங்க வந்தனா இந்த புனை பெயர்களை கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பெரியாழ்வார் தான். சரியா? ஆப்ஷன் சி பெரியாழ்வார் தான். இவருக்கு இது மட்டும்தான் பேர் இருக்கா சார், வேற பேர் இல்லையா சார்னா இருக்கு. என்னென்ன அப்படின்னா பட்டர் பிரான் அப்படின்னு ஒரு பேர், பட்டர் பிரான், பட்டர் பிரான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கிழியறுத்த தேவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கிழியறுத்த தேவன் அப்படின்ற பேரும் இருக்கு. யாருக்கு அப்படின்னா விஷ்ணு சித்தர், வேயர்கோன், பெரியாழ்வாருக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, 15வது क्वेश्चन பாருங்க. வரந்தருக்காதை சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். வரந்தருக்காதை அப்படின்னா கடைசியா நடக்கக்கூடியது போறாங்க. யாருன்னா மதுராபதி தெய்வம் வரந்தராங்க இல்லையா? அது எந்த காண்டத்துல வருது சார் அப்படின்னா புகார் மதுரை எல்லாமே இவங்க அங்க போய் வாழ்ந்தது, இங்க இருந்து வணிகம் பண்ண போனது, இது எல்லாமே தான் எங்க நடக்கும்? புகார் மதுரையில நடக்கும். கடைசியா எங்க இருக்கும்? வஞ்சி காண்டத்துல தான் வரந்தருக்காதை இருக்கும். சரியா? அப்ப புகார் காண்டம் கிடையாது, மதுரை காண்டம் கிடையாது, வஞ்சி காண்டத்துல தான் என்ன இருக்கு? வரந்தருக்காதை இருக்கு. மதுராபதி தெய்வம் வந்து வரத்தை கொடுக்குது. சரிங்களா? அடுத்த क्वेश्चन ஓகே, 16வது क्वेश्चन பாருங்க. சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. முத்தும் மணியும் மாசரு பொன்னும், இது சரியா இருக்குமா? அந்த பாடல் வரியை நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன பாடல் வரி அப்படின்னா தூசும் துகிரும், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும், மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இதுதான் பாடல் வரி. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இப்போ இந்த மாசரு முத்தும் மணியும் பொன்னும் எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. முத்தும் மணியும் மாசரு பொன்னும் கிடையாது, மாசரு மணியும் முத்தும் பொன்னும் கிடையாது, மணியும் பொன்னும் மாசரு முத்தும். இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும். சரியா? எப்படின்னா மணியும் பொன்னும் மாசரு முத்தும் நல்ல ஒரு கோர்வையா இருக்கு, இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாரு, மாசரு முத்தும் மணியும் பொன்னும், இதுவும் கோர்வையா இருக்கு, ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்துல இப்போதான் இந்த பாடல் வரியை நம்ம பார்க்கிறோம். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, இதுவும் ஒரு சிறப்பான பாடல். பிறவி பயனை பத்தி ஔவையார் பாடியிருப்பாங்க. பிறவி பயனை பத்தி ஔவையார் பாடியிருப்பாங்க. பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுடைய பொருள் பாருங்க.
நாழின்றது ஒரு அளவை பொருள். அந்த அளவை பொருளை நீ ஆழ்கடல்லையே கொண்டு போய் முக்கினாலும் என்னதான் நடக்குமா, அந்த நாழி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும். ஒரு நாழியில் 4 நாழி தண்ணிலாம் பிடிக்காது. அதே மாதிரி தான் பெண்ணே, நான் சொல்கிறேன் கேளு. என்ன அப்படின்னா, உன்கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும், உனக்கு நல்ல புருஷன் கணவன் அமைஞ்சாலும் உன்னுடைய விதிப்பயன் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க ஔவையார். அதாவது மூத்தோர் கூறும் அறிவுரை. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் என்னது? மூதுரை இல்லையா? மூதுரை தான் நம்ம என்ன அழைக்கிறோம்? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அழைக்கிறோம். மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகே, சரி. இந்த மூதுரைக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா சார் அப்படின்னா, வாக்குண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? வாக்குண்டாம். ஏன் சார் இதை வாக்குண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டனா, இந்த மூதுரையுடைய கடவுள் வாழ்த்து பாடல் என்னன்னு தான் ஆரம்பிக்குது? வாக்குண்டாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதனால இது என்னவும் சொல்றாங்க? வாக்குண்டாம்னு சொல்றாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி அப்படின்றது பிறவி பயனை பற்றி ஔவையார் சொல்லக்கூடிய பாடல் வரிகள். அது எங்கே இருக்குன்னா மூதுரையில் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, பொறுத்துக்க தான் நமக்கு வந்தாலே ஒரே குஷி ஆயிடும். என்ன பொறுத்துக்க பாரு. அன்னி அன்னி என்னவா இருக்கும்? குடிப்பெயரா, கிளை பெயரா, காலப்பெயரா, பண்பு பெயரா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு தெரியலனே தெரியல. மறவன், மறவன்ன்றது ஒரு போர் வீரனை பற்றி சொல்லக்கூடியது, வீரம் நிறைந்த ஒருத்தனை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ எதை தான் அது உயர்த்தி பேசுனா, தன்னுடைய குடியை தான் அது உயர்த்தி பேசும். அப்போ மறவனுக்கு என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? குடிப்பெயர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து நாழிகை அப்படின்னு ஒன்று இருக்கா? நாழிகை அப்படின்னா உடனே நமக்கு ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு முகூர்த்தமோ இருக்கும்போது நமக்கு ஞாபகம் வரும். ஐயர் என்ன சொல்லுவாரு? நாழிகை எடுத்து சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப நாழிகை அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தை குறிக்குது இல்லையா? ஒரு நாழிகை அப்படின்றது எவ்வளோ? 24 நிமிஷம். ஒரு நாழிகை அப்படின்றது 24 நிமிடம். முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பாங்கன்னா அது 48 நிமிடம். அப்போ 2 நாழிகை தான் ஒரு முகூர்த்தமா குறிக்கிறாங்க. அப்ப நாழிகைன்றது என்னப்பா? காலப்பெயர். நீளம் அப்படின்னா அது ஒரு பண்பு பெயர். நமக்கு தெரியும், நீளமா இருக்கு, சதுரமா இருக்கு, வட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே என்னதான்? பண்பு பெயர் தான். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கு? அன்னி இருக்கு. அன்னிக்கு என்ன இருக்கு? கிளை பெயர் இருக்கு. அப்போ அன்னி எங்க போடு? கிளை பெயர்ல போட்டுக்கோ. சரியா? அப்போ ஏக்கு 2, பிக்கு 1. அப்போ 2 1 3 4. ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாரு? 2 1 3 4. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். 2 1 3 4. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 19வது கொஸ்டின் என்ன பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை என்ன பாரு? திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் விடை. இதுக்கு நம்ம இப்போ வினாவை தேர்ந்தெடுக்க போறோம். கட்டாயம் இது மாதிரியான கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எதிர்பார்க்குற கொஸ்டின் தான். இப்போ பார்த்துக்கோ. திரை உலகில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இலக்கிய உலகை இதுல விட்டுட்டாங்க. அப்போ இது இல்லை இல்லையா? அடுத்து பாரு, திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்குபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு விடையில் என்னதான் இருக்கு? விளங்கியவர் தான் இருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒதுக்கிடுவோம். கண்ணதாசன் திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவரா அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்போ இது கொஸ்டினாக இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? கேன்சல் பண்ணிடலாம். 4வது ஆப்ஷன் பாரு. திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? கண்ணதாசன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னது? சரி. இது பாருங்க, இதுவும் கட்டாயம் இலக்கணத்திலிருந்து நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகையை தேர்ந்தெடுன்னு கேட்குறான். முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை. இது நமக்கு தெரியும்.
ஆனா இவன் ஆப்ஷன்ல என்ன வச்சிருக்கான் பாருங்க, இணை எதுகை, பொழிப்பு எதுகை, மேற்கதுவாய் எதுகை, ஒருவு எதுகை இப்படி வச்சிருக்கிறாங்களா? இப்போ நமக்கு சந்தேகம் வரும், எதுகையை கண்டுபிடிச்சிடலாம் சார், இப்படி கொடுத்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்பதான் நம்ம யோசிக்கிறோம், இணை எதுகை அப்படின்னா முதல் சொல்லுலையும் ரெண்டாவது சொல்லுலையும் ஒன்றி வந்துச்சுன்னா அது இணை எதுகை. இப்போ ரெண்டாவது எழுத்து, அப்போ நமக்கு 2 தான் தேவை இல்லையா? ரெண்டாவது சொல்லுல ரெண்டாவது வார்த்தையில அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை, இங்க இல்ல இருக்கு. அப்ப இது என்னவா இருக்க வாய்ப்பில்லை, இணை எதுகையா இருக்க வாய்ப்பில்லை. அப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோன்னா, இது என்ன பாரு, 1 3 இருக்கணும். 1 3 இருந்துச்சுன்னா அது பொழிப்பு எதுகை. 2 இங்க இருக்கு, இங்க 2 இருக்கான்னு பார்த்தா இல்லை, இல்லு தான் இருக்கு. அப்ப இதுவும் இருக்க வாய்ப்பில்லை, பொழிப்பு எதுகை. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா இதுல கீழ்கதுவாய் நமக்கு கட்டாயம் தெரியணும். கீழ்கதுவாய்னா என்ன இருக்கணும், 1 2 4 இருக்கணும். அதாவது இந்த 2 வந்து 1ஆவதுல இருக்கணும், 2ஆவதுல இருக்கணும், 4ஆவதுல இருக்கணும். 2ல தான் இல்லையே. அப்ப கீழ்கதுவாய் இங்க ஆப்ஷனே இல்லை, அதை விட்டுருவோம். மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4ல இருக்கணும் இல்லையா? 1ல இருக்கு, 3ல இல்ல, 4ல இருக்கு. அப்ப என்ன இருக்க வாய்ப்பில்லை, மேற்கதுவாயும் இருக்க வாய்ப்பில்லை. ஒருவு எதுகை இருக்குமோ செக் பண்ணி பார்ப்போமா? ஒருவு எதுகை அப்படின்னா 1லயும் 4லயும் இருக்கணும். ஒருவு எதுகைனா 1லயும் 4லயும் இருக்கணும். 1ல இருக்கு, 4ல இருக்கானா இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் டி ஒருவு எதுகை தான். ஆப்ஷன் டி ஒருவு எதுகை தான். இதுல நம்ம பார்க்காத ஒண்ணு இருக்கு, கூழை எதுகை. கூடை எதுகை இது என்ன சார் அப்படின்னா 1 2 3ன்னு வந்துச்சுன்னா, சரியா? நல்லா பார்த்துக்கோ. இணை எதுகைனா 1 2ல வரணும். பொழிப்பு எதுகைனா 1 3ல வரணும். கூடை எதுகைனா 1 2 3ல வரணும் இல்லையா? கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4ல வரணும். மேல் கதுவாய் அப்படின்னா 1 3 4ல வரணும். ஒருவு எதுகைனா 1 4ல வரணும். சரியா? இப்ப நமக்கு 1 4ல தான் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, ஒருவு எதுகை தான். சரியா? ஆப்ஷன் டி ஒருவு எதுகை. அடுத்து 21வது क्वेश्चन பாத்துக்கங்க. சிலதுக்கெல்லாம் நம்ம டைரக்டா ஆன்சர் சொல்லிட்டு போலாம், அதுக்கு ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆன்சர் தெரிஞ்சுப்போம். குளிப்பதற்கு ஏற்ற சிறுகுளம், இவ்விளக்கத்திற்கு ஏற்ற நீர்நிலை எங்க சார், மக்கள் எங்க அதிகமா குளிப்பாங்க அப்படின்னா சிறிய குளம் என்னன்னு கேட்டா குண்டு தான் ஆன்சர். சரியா? குண்டுல தான் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. சரியா? கண்மாய் அப்படின்னா இதெல்லாம் பெரிய பெரிய நீர்நிலைகள், அங்கெல்லாம் பெருசா போய் யாரும் குளிக்க மாட்டாங்க. இந்த கண்மாய், குண்டம், கூவல் இது எல்லாமே பெரிய நீர்நிலைகளா இருக்கும், அங்க பெருசா யாரும் குளிக்க மாட்டாங்க. சிறிய நீர்நிலை அப்படின்னா குண்டு தான். சரியா? ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இதெல்லாம் வந்து இந்த क्वेश्चनலாம் அப்படியே அள்ளிக்கணும் நம்ம. ஏன்னா கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம், இது 30 தடவைக்கு மேல क्वेश्चनல கேட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. முன்னீர் வழக்கம் அப்படின்னாலே என்னதான், தொல்காப்பியம் தான். இத சொன்னது யார் தான், தொல்காப்பியர் தான். இதுக்கு பெருசா ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் அவசியமே கிடையாது. முன்னீர் வழக்கம்னா தொல்காப்பியம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 23வது क्वेश्चन. ஆமா 23வது क्वेश्चन பாப்போமா? பொறுத்துக்க, ஜாலி இல்லையா? பாய்ச்சல். பாய்ச்சல் யாரு, பாய்ச்சல் சா கந்தசாமி தான். பாய்ச்சல் சா கந்தசாமி தான். பூ உதிரும், பூ உதிரும் யாருடையது, ஜெயகாந்தனா இருப்பாரோ, வச்சு பார்ப்போம். பூ உதிரும் ஜெயகாந்தன். ஆனா பால் மனம் நமக்கு தெரியும், கோமாதா கிட்ட இருந்து என்ன வாங்க போறோம், பால் வாங்க போறோம். அப்போ பால் மனம்னா கோமகள், பால் மனம்னா கோமகள், இது கரெக்டு. அப்போ மீதி என்னதான் இருக்கு, நட்பு காலம்னா அறிவுமதி, அறிவாதான் என்ன பண்ணணும், நட்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நட்பு காலம்னா அறிவுமதி. பாருங்க 1 4 3 2 ஆப்ஷன் இருக்கா பாருங்க, இங்க இருக்கு 1 4 3 2. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து
24வது क्वेश्चन அடுத்து 24வது क्वेश्चन பாருங்க பொருந்தாத இணையை தேர்க பொருந்தாத இணையை தேர்க போற்றி திருவகவல் யார் எழுதுனது அப்படின்னா H.A. கிருட்டின பிள்ளை சரியா சரி இல்லையா போற்றி திருவகவல் யார் தான் எழுதுறா H.A. கிருட்டின பிள்ளை தான் எழுதுறா கரெக்ட் முதுமொழி மாலை யார் எழுதுறா உமறுப்புலவர் கரெக்டா கரெக்ட் முதுமொழி மாலை உமறுப்புலவர் அடுத்து வேதியர் ஒழுக்கம் குமரகுருபரர் கரெக்டா தப்பு ஏன்னா வேதியர் ஒழுக்கம் யார் தான் எழுதுறா வீரமாமுனிவர் தான் எழுதுறாரு வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் தான் எழுதுறாரு வீரமாமுனிவர் தான் எழுதுறாரு அப்போ குமரகுருபரர் கிடையாது குமரகுருபரர் என்னதான் எழுதுறாரு நீதிநெறி விளக்கம் தான் எழுதுறாரு சரியா திருப்பல்லாண்டு யார் சார் எழுதுறாருன்னா பெரியாழ்வார் எழுதுறாரு இது கரெக்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க பொருந்தாத இணையை தேர்கன்னு தான் சொல்றாங்க அப்ப ஆப்ஷன் சி தான் பொருந்தல அப்போ இதுதான் தவறானது ஓகேவா சரி அடுத்து 25வது क्वेश्चन இது ஈஸியான क्वेश्चन இது பாரு மேனி துலங்க குப்பை மேனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு மேனி துலங்க குப்பை மேனி மற்ற ஆப்ஷன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மேனி துலங்க குப்பை மேனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு மேனி துலங்க குப்பை மேனி ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோ குப்பை மேனி இருந்தா குப்பை மேனியை போட்டு போயிட்டே இருக்கலாம் மேனி துலங்க குப்பை மேனி இந்த क्वेश्चन பாரு 26வது क्वेश्चन ஒரே இடத்துல இதுல பாரதியார் கொடுக்கல அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு யாரு சொல்றா புத்தக சாலையை பத்தி யாரு பேசுவா அந்த டவுட் இருக்கும் இப்போ யோசிப்போமா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றான் பாரதி யோசிச்சு பாரு ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா இந்த உலகம் இருந்து என்ன பண்ண போகுது அழிச்சு போடுறான்னு சொல்றாரு பாரதியார் ஓகேவா ஆனா பாரதிதாசன் என்ன சொல்றாரு பாரு தனி ஒரு மனிதனுக்கு படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் வெக்கப்படணும்னு சொல்றாரு அப்போ படிப்பை பத்தி சொல்றாரு படிப்பு எங்க இருக்கும் புத்தக சாலையில இருக்கும் அப்போ புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொன்னவர் யாராதான் இருக்கும் பாரதிதாசனா தான் இருக்கும் சரியா பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் தான் இதுக்கு ஆன்சர் வேணும்னா பாரு அறிஞர் அண்ணா நிறைய பேசியிருப்பார் தான் ஆனா அறிஞர் அண்ணா இந்த வார்த்தையை சொல்லலை திருவிக்காவும் இந்த வார்த்தையை சொல்லலை பெரியாரும் சொல்லலை பெரியாரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு படிக்க படிக்க அறிவு வளர்ந்துட்டே போகும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரே தவிர ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ல பாரதிதாசன் வேற என்னவும் சொல்லியிருப்பாரு நிறைய மொழிகள் இருக்கக்கூடிய நூட்களை எல்லாம் நல்ல நல்ல நூல்களை எல்லாம் தேடி மொழிபெயர்த்து வைங்க தமிழை மொழிபெயர்த்து வைங்கன்னு சொல்றாரு நம்ம மக்களும் என்ன பண்ணட்டும் நிறைய அறிவை விரிவு செய்யட்டும் புத்தக சாலையில எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொன்னது யார் தான் பாரதிதாசன் தான் சரிங்களா அடுத்து 27வது क्वेश्चन கீழ்காணும் கூற்றுகளை காண்க விளைந்த முதிர்ந்த விழுமுத்து என்று மதுரை காஞ்சி கூறுகிறது ஆமாவா ஆமா விளைந்த முதிர்ந்த விழுமுத்து என்று மதுரை காஞ்சி கூறுகிறது சரி அடுத்து பாருங்க புகார் துறையில் கட்டப்பட்ட படகுகள் யானை போல் அழகாக அசைந்தன என மதுரை காஞ்சி கூறுகிறது எப்படின்னா புகார் துறையில பெரிய பெரிய படகுகள் கட்ட வச்சிருக்காங்க அந்த நீர் அலையில அது ஆடும் இல்லையா அந்த படகு ஆடுறது எப்படி இருக்குன்னா யானை நடந்து வரும்போது எப்படி அசைந்து அசைந்து வருமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாடல் வரி எங்க வருதுன்னா மதுரை காஞ்சின்னு இங்க கொடுத்துருக்காங்க மதுரை காஞ்சி அப்படின்னு பார்த்தா மதுரை காஞ்சி இல்லை எங்க தான் பட்டினப்பாலை தான் இந்த வார்த்தையை சொல்லுது பட்டினப்பாலை அப்ப ரெண்டாவது கூற்று என்னதான் தப்பு தான் சரியா அப்ப மூணாவது பாரு பாருங்க யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர் இங்க நறுமண தோட்டம் தானே நம்மளது கேரளாலாம் என்னதான் நறுமண தோட்டம் இல்லையா இந்தியாவின் நறுமண தோட்டம் கேரளான்ற மாதிரி உலகின் நறுமண தோட்டம் இந்தோனேஷியா அப்ப இந்த பகுதியில இருந்து யவனர்கள் என்ன பண்றாங்க அங்க இருந்து பொற்காசுகள் எடுத்துட்டு வந்து இங்க கொட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய மிளகுகளை ஏத்திட்டு போனாங்க அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா அகநானூறு சொல்லுதுன்னு இவங்க கொடுத்துருக்காங்க ஆமா அகநானூறு தான் சொல்லுது அப்போ மூணாவது சரி ஃபர்ஸ்ட் சரி ரெண்டாவது தவறு மூணாவது சரி ஆன்சர் பார்க்கலாமா
அனைத்தும் சரியானா இல்லை, ஏன்னா ரெண்டாவது தப்பு. கூற்று 1 மட்டும் தவறானா இல்லை, 1 சரிதான். கூற்று 2 மட்டும் தவறானா 2 தவறு, கரெக்ட். 3 மட்டும் தவறுன்னு கொடுத்துருக்கான், 3 சரிதான் இல்லையா? அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கூற்று 2 மட்டும் தவறு, ஏன்னா அதை சொன்னது என்ன, பட்டினப்பாலை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 28வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னென்ன இருக்கு ஆப்ஷன்ல? அரும்பு, போது, துளிர், செம்மல்னு 4 இருக்கு. சரிங்களா? இது எங்க பார்த்துருக்கோம்? பூவுடைய 7 நிலைகளை பார்த்துருக்கோம் இல்லையா? பூவுடைய 7 நிலைகள் என்னென்னம்மா? அரும்பு, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு 7 நிலை பார்த்துருக்கோம். இதில் இந்த மொட்டும் முகையும் என்னன்னா போதுவை குறிக்கும் இல்லையா? போது அப்படின்னா பூ விரியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போது அரும்பு பூவோடைய நிலையான்னு கேட்டால் ஆமாம் இருக்கு. மொட்டு முகைக்கு பதில் போது கொடுத்துருக்கான். மலர் அலர் கொடுத்துருக்கானா கொடுக்கல, வி கொடுக்கல. செம்மல் இருக்கான்னு பார்த்தா செம்மல் இருக்கு இல்லையா? ஓகே, அப்போ இது 3மே ஒன்று தான், பூவோடைய நிலைகளை குறிக்குது. இதை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டால் துளிர் அப்படின்னு சொல்றது, துளிர் இல்லையா? ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி, துளிர். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் மரபு பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னன்னு பாருங்க. காட்டில் யானை கத்தும், நரி ஊளையிடும் அப்படின்னு கொடுத்துருக்கானா? யானை கத்துமா? இல்லையே. யானை என்னதான் பண்ணும்? பிளிரும் இல்லையா? அப்போ யானை பிளிரும்னு கொடுத்துருந்தா இது கரெக்டு இல்லையா? அவன் யானை பிளிரும்னு கொடுக்கல, யானை கத்தும்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தப்பு இல்லையா? அடுத்து பி பாருங்க. எருது கத்தும், ஆந்தை அலரும்னு கொடுத்துருக்கான். எருது கத்துமான்னு கேட்டா எருது என்னதான் பண்ணும்? எக்காலம் இடும், எக்காலம் விடும். அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? குயில் கூவ, காகம் கரைந்தது, கரெக்டா? கரெக்ட். வண்டு கீச்சிடாது, வண்டு ரீங்காரமிடும், வண்டு ரீங்காரமிடும். குரங்கு அலப்பும், கரெக்ட். இது குரங்கு அலப்பும் கரெக்டு, ஆனால் வண்டு கீச்சிடும்னு கொடுத்துருக்கூடாது, ரீங்காரம் இடும் தான் கொடுத்துருக்கணும். அப்போ எதுதான் சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் சரி. குயில் கூவ, காகம் கரைந்தது இல்லையா? குயில் கூவ, காகம் கரைந்தது, இதுதான் கரெக்ட். சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு பொது நலமா பாடியிருக்காரு. தத்துவார்த்தமான பாடல். இவ்வடி யாருடையதுன்னு கேட்குறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னவர். ஸோ அவர் இருக்க வாய்ப்பு இல்லை. நாமக்கல் கவிஞர் என்ன இருக்காரு, என்ன சொல்லியிருப்பாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, அப்படிதான் அவர் பாடியிருக்கார் இல்லையா? அப்போ நாமக்கல் கவிஞர் இதை சொல்லலை, அது நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ கண்ணதாசனா முடியரசனா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தத்துவார்த்தமான பாடல்களை யார் பாடியிருப்பா அப்படின்னா கண்ணதாசன் தான் பாடியிருக்காரு. அப்போ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் தான்? கண்ணதாசன் தான். சரியா? முடியரசன் இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டையாரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜீவானந்தம். சரியா? சரிதான். தரும சிவராமு உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்றவர் சீசு செல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டானா? இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷனை பார்ப்போம். ரெண்டும் சரி. ஆப்ஷன் ஏலே வச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக வந்தாலே நம்ம ஒரு ஜாலி ஆயிடுவோம். பொறுத்துக பார்த்துக்கோ. பொலம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பொலம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். கடறுனா காடுன்னு அர்த்தம். மதியம்னா நிலவு. சிறைனா இறகு இல்லையா? ஆப்ஷன் பாருங்க. அப்போ
4 3 2 1 4 3 2 1 என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் டி 4 3 2 1 சரியா அடுத்த क्वेश्चन 33வது क्वेश्चनா ஓகே இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் இக்கூற்று யாருடையதுன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த கூற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த நூலை சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்ற வரி எதை பத்தி சொல்லுதுன்னா திருக்குறளை பத்தி சொல்லுது இல்லையா திருவள்ளுவனுடைய திருக்குறளை பத்தி சொல்லுது சரியா அப்ப இந்த வரிகளை யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்ப்போம் தமிழ் நாகனார் என்ன சொல்லியிருப்பார் திருக்குறளை பத்தி அப்படின்னா எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு சொல்லியிருப்பார் தமிழ் நாகனார் என்ன சொல்லியிருப்பாரு எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அப்ப இந்த வார்த்தையை அவர் சொல்லலை இந்த வரிகளை அவர் சொல்லலை இல்லையா அடுத்து நத்தத்தனார் என்ன சொல்லியிருப்பார்னா இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப நத்தத்தனாரை நோட் பண்ணி வச்சுப்போம் மீதி ரெண்டு ஆப்ஷனும் பார்ப்போம் சரியா கல்லாடனார் என்ன சொல்றாருன்னா முப்பால் மொழிந்த மொழி அப்படி சொல்லியிருப்பாரோ ஆமா முப்பால் மொழிந்த மொழின்னு தான் சொல்லியிருப்பார் முப்பால் மொழிந்த மொழி சரி இவரு செங்கண்ணனார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வேத பொருளை விரகால் விரித்துன்னு சொல்லியிருப்பார் வேத பொருளை விரகால் விரித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கண்ணனார் ஓகேவா இப்ப பாரு தமிழ்நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இவரு கிடையாது கல்லாடனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இவரும் கிடையாது செங்கண்ணனார் வேத பொருளை விரகால் விரித்துன்னு சொல்லியிருக்காரு அப்ப இவரும் கிடையாது அப்ப யாருதான் ஆப்ஷன் பி நத்தத்தனார் தான் சரி ஆப்ஷன் பி நத்தத்தனார் தான் சரி ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா அடுத்து 34வது क्वेश्चन இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஏனா அடிக்கடி क्वेश्चनல கேக்குறான் சரியா என்னன்னு பாப்போம் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வலனும் சுரக்க அப்படின்னு எதுல இந்த பாடலை பார்ப்போம்னா விழாவரை காதையில பார்ப்போம் இல்லையா எந்த நூலு மணிமேகலையில பார்ப்போம் வாழ்த்தி அறிவிக்கிறாங்க எப்படி பாருங்க பசியும் பிணியும் பகையும் நீங்கி இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஒளிருவான் மறவரும்னா வால்படையினர் ஒளிருவான் மறவரும் தேரும்னா தேர்ப்படையினர் மாவும்னா குதிரைப்படையினர் வயமான குதிரை தானே ஒளிருவான் மறவரும் தேரும் மாவும் களிறு சூழ்தரும் கண்முரசி இயம்பி அப்படின்னா 4 படையும் சூழ்ந்து வர மாதிரி முரசறைவன் என்ன பண்றான் முரசரைஞ்சுக்கிட்டே போறான் என்ன நிறையறான் பாரு பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியினும் வலனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் என்ன பண்றாரு அகநகர் மருங்கின் அந்த முரசறைவன் வந்து அரைஞ்சிட்டே போறானா முரசரைஞ்சிட்டே போறானா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வாழ்க்கையில பசி இல்லாம நோய் இல்லாம பகை இல்லாம நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டு போறான் இது எங்க விழாவரை காதையில மணிமேகலையில சரிங்களா மற்ற நூல் கிடையாது சிலப்பதிகாரமா மணிமேகலையா நமக்கு டவுட் வரும் இந்த பாடல் வரி எங்க இருக்குன்னா வாழ்த்தி அறிவித்தல் மணிமேகலையில இருக்கு சரிங்களா அடுத்த பாடல் வரி பார்க்கலாமா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா 35வது क्वेश्चन மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க மானா கரியவா இல்ல ஒரே நிமிஷம் மானா கரியவானா இல்ல இருளா இருக்குமோ இல்ல பானமும் இல்ல இப்ப மானா என்னதான் மானா பெரியன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் மானா மரம்னு ஒரு அர்த்தம் இருக்கும் மானா விலங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் மானா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் சரியா அப்போ மா அப்படின்றது என்னதான் அழகுதான் சரியா ஆப்ஷன் டி ஆன்சர் அடுத்து 36வது क्वेश्चन
கீழ்காணும் அடிகளுள் புறநானூற்று அடியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னென்ன வரிகள் இருக்குன்னு பார்ப்போம். பூட்கை இல்லோன் யாக்கை போல, யாக்கைனா உடம்பு அர்த்தம். பூட்கை இல்லோன் யாக்கை போல. அடுத்த வரி, பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம், பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம். அடுத்து, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். நாலாவது வரி, பிடிபசி கலைய பெருங்கை வேடம் அப்படின்னு கொடுத்துருக்கான். முதல் லைன் வந்து இது தெரியுதா, குறிக்கோளே இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இழிவா போகும் அப்படின்னு சொல்றதுதான் பூட்கை இல்லோன் யாக்கை போல. இதுவே என்னதான், புறநானூற்று வரி தான். சரியா? அப்ப ஆன்சர் ஏ. ஓகேவா? மீதி இருக்கிறதும் பார்ப்போம். பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம் அப்படின்றது என்ன நூல் அப்படின்னா பதிற்று 10ல வரக்கூடியது. பதிற்று 10. ஓகேவா? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ன நூல் சார் அப்படின்னு கேட்டா இது அகநானூறு. அகநானூறு. பிடிபசி கலைய பெருங்கை வேடம் என்ன நூல் சார்னா குறுந்தொகை. குறுந்தொகை. இந்த பாடல் வரி படிக்கவே அழகா இருக்கும். இந்த குறுந்தொகையில தலைவி வந்து வாடி போய் இருப்பா. என்னடா இன்னும் தலைவனை காணாமே அப்படின்னு வாடி போய் இருக்கும்போது தோழி அவளுக்கு அறிவுரை சொல்றா. என்ன அப்படின்னா, பெண் யானையுடைய பசியை தீக்கிறதுக்காக ஆண் யானை என்ன பண்ணுமா, பெரிய பெருங்கை வேழம், பிடிபசி கலைய பெருங்கை வேழம் யாமரத்துடைய கிளைய உடைச்சி அந்த பெண் யானைக்கு கொடுக்கும். அதை எப்படியும் தலைவன் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா அதை பார்க்கும்போது உன்னுடைய ஞாபகம் வரும், சீக்கிரம் அவர் உன்னை வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லும் இந்த குறுந்தொகை பாடல். பிடிபசி கலைய பெருங்கை வேழம் அப்படின்றது குறுந்தொகை பாடல். அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னதான், பூட்கை இல்லோன் யாக்கை போல, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இழிவா போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து 37வது கொஸ்டின். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கிறான். நல்லா பார்த்துக்கோ. வடமொழி அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். வடமொழி அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? அப்போ பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சார் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவர் தென்னிந்திய மொழிகளை பத்தி பேசியிருப்பார். தென்னிந்திய மொழிகளை பத்தி பேசியிருப்பாரு. அப்ப இவர் இல்லை, தென்னிந்திய மொழிகளை பத்தி பேசியிருப்பாரு, இவர் இல்லை. ஹோக்கன் வந்து தமிழியம் அப்படின்னு, தமிழியன் அப்படின்னு தமிழ் லாங்குவேஜை சார்ந்து இருக்கக்கூடிய மொழிகளை பத்தி பேசியிருப்பாரு. மேக்ஸ் முல்லர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இவருக்கு ரெண்டு பேருக்குமே ஒத்த கருத்து இருந்திருக்கும். அப்போ மார்க்ஸ் முல்லரும் இல்லை, ஹோக்கனும் இல்லை, பிரான்சிஸ் எல்லிஸும் இல்லை. அப்ப யார் தான், வில்லியம் ஜோன்ஸ் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 38வது கொஸ்டின். கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொண்டு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஏதோ ஒரு வார்த்தை, அது என்ன நூல்ல வருது அப்படின்றது செக் பண்ணிக்கலாமா? மாக்கண் முரசும் எதுல வருது அப்படின்னா மதுரை காஞ்சில. சரியா? சரி. மண்ணமை முழவு எதுல வருதுன்னா பெரும்பானாற்றுப்படையான பெரும்பானாற்றுப்படையில. இது எதுல வருதுன்னா பொருணர் ஆற்றுப்படையில வருது. பொருணர் ஆற்றுப்படையில வருது. அப்போ இது இல்ல, தப்பு. கலை உனக்கிழந்த முழவு மருள் பெரும்பழம் எதுல வருதுன்னா புறநானூர்ல வருது. புறநானூர்ல தான் வருது. அப்ப எது எது சரினா 1, 3 மட்டும்தான் சரி. இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கான். தப்பு இல்லையா? ரெண்டாவது தப்பு தானே. அப்ப கூற்று 1 மட்டும் தவறானா 1 சரிதான். கூற்று 2 மட்டும் தவறானா அவன் 2 மட்டும் தான் தவறு. 3 மட்டும் தவறானா இல்ல 3 சரி இல்லையா? அப்ப ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் சி, கூற்று 2 மட்டும் தவறு. சரிங்களா? அடுத்து 39வது கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்க. தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். கரெக்டானா? கரெக்ட். தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. ஆமாவா? ஆமா, கல்கி. சிறுகதையின் திருமூலர் நா. பிச்சமூர்த்தின்னு சொல்றாங்க. இது தவறு. நா. பிச்சமூர்த்தி கிடையாது, மௌனி இல்லையா? மௌனி தான் கரெக்ட். நா. பிச்சமூர்த்தி வந்து தப்பு. சரி, சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு மௌனியை யார் சார் சொன்னா அப்படின்னா புதுமை பித்தன் சொல்லியிருப்பார். புதுமை பித்தன். புதுமை பித்தன். இவர் யார் சார்?
இவர்தான் சார் சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன், சிறுகதை மன்னன். ஓகேவா? சிறுகதை ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறது கூப்பாரா. சிறுகதை ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறது கூப்பா. அப்போ 1 ரைட்டு, 2 ரைட்டு, 4 ரைட்டு, 3வது மட்டும் தப்பு இல்லையா? இங்க என்ன கேட்குறான்? பொருந்தாத இணையை தேர்கன்னு கேட்குறான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க 40வது கொஸ்டின். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்றான். ஓமை மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல. தண்ணியை நல்லா தேக்கி வச்சுட்டு திடீர்னு அந்த மடையை உடைச்சு விட்டு அந்த தண்ணி எப்படி போகும்? அதுக்கு உதாரணமா என்ன இருக்கான்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மையா. இது உள்ளங்கை நெல்லிக்கனி போலனாதான் வெளிப்படைத்தன்மை. அப்ப இது கிடையாது. தெல்ல தெளிவாக, கையில் இருக்கிறது தெல்ல தெளிவா தெரியும். அப்ப இதுவும் கிடையாது. தடையின்றி மிகுதியாய், ஆமா உடைச்சு விட்டா தடையின்றி மிகுதியாய் தானே ஓடும், நிறைய தானே ஓடும். அப்போ தடையின்றி மிகுதியாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. பயனுள்ள செயலானா இது பயனுள்ள செயலாகவும் இருக்கலாம், பயனற்ற செயலாகவும் இருக்கலாம். அப்போ இதுவா இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி தான், தடையின்றி மிகுதியாய். 41. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கூடற்றமிழ் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. கரெக்டானா? கரெக்ட். சிற்றதிகாரம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றான். சிற்றதிகாரம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் நன்னூல் இல்லையா? நன்னூல். சிலப்பதிகாரம் கிடையாது. அப்ப இது தப்பு. அப்ப என்ன ஆப்ஷன் பாரு, இரண்டும் சரியானா இல்ல, கூற்று 1 மட்டும் சரியானா ஆமா. அப்ப மற்ற 2 ஆப்ஷனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் தான் சரி. ஏன்னா சிற்றதிகாரம் என்னதான்? நன்னூல். ஓகேவா? அடுத்து 42. பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டா அப்பாதுரை. ஆப்ஷன் டி கா அப்பாதுரை தான். சரியா? குழந்தை கவிஞர் அழவல்லியப்பன், செய்குதம்பி பாவலர், பசுவையா இவங்க யாருமே கிடையாது. கா அப்பாதுரையார் தான் கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் டி. அடுத்து 43வது கொஸ்டின். கொஸ்டினை எப்பவுமே தெளிவா படிக்கணும், பார்த்துக்கோங்க. வன் சொல் எதிர் சொல் தருக. வன் சொல்லுக்கு எதிர் சொல் தருகன்னு சொல்றான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? எடுத்த உடனே சொல்லும் பொருளும் எழுதுறோம். அப்படி எழுதக்கூடாது. வன் சொல்லுக்கு எதிர் சொல் கேட்கிறான். வன் சொல்னா கடுஞ்சொல், அது நேர்மறையான பொருள். அப்ப இது கிடையாது. செஞ்சொல் இதுவும் கிடையாது. இயற் சொல் இதுவும் கிடையாது. வன் சொல் இன்சொல், வன் சொல் இன்சொல். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இல்லையா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து வாங்க 44வது கொஸ்டின். ஈரோடு தமிழன்பனுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு தமிழன்பன் பத்தி பார்க்க போறோம். ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் என்ன சார்னு கேட்டா ஜெகதீசன் இல்லையா? இது கரெக்ட். இவர் ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவரான்னு கேட்டா ஆமா தான். இது நம்ம ஸ்கூல் புக்ல அப்படியே தெளிவா கொடுத்துருப்பான் இல்லையா? அப்ப இதுவும் கரெக்ட். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரா? இல்லையே. யார் அழைக்கப்படுறா? கவிக்கோ அப்துல் ரகுமான் இல்லையா? கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் அப்படி அழைக்கப்படுறாரு. அப்துல் ரகுமான். அப்போ இந்த பாயிண்ட் கிடையாது. 1000 அரங்கு கண்ட கவியரங்கு கவிஞர் யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழன்பன் தான் கரெக்ட். சரியா? ஈரோடு தமிழன்பனுக்கு வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் அப்படின்ற நூல் யாருடையது தான்? ஈரோடு தமிழன்பன் தான். அடுத்து ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை, அது போலதான் பாடல்களும் அப்படின்னு சொன்னது யாரு தான்? ஈரோடு தமிழன்பன் தான். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு. அப்ப இவருடைய கூற்றுகள்ல தவறானது எதுன்னு கேட்டா ஆப்ஷன் சி தான் இல்லையா? மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் தான் தப்பு. ஓகே, அடுத்து பார்ப்போம். 45வது கொஸ்டின் இல்லையா? ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க.
சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, நற்றிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இவர் பதிப்பித்த முதல் நூல் சிந்தாமணியே. அதுவும் எப்போ? 1887. 1887 ஃபர்ஸ்ட் இவர் பதிப்பிச்ச நூல் எதுன்னு கேட்டா சீவக சிந்தாமணி. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மற்ற நூல்கள்லாம் அதுக்கப்புறம் பதிப்பிக்கப்பட்டது தான். 46வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் வினை எச்சத்தை தேர்க. கீழ்காண்பனவற்றுள் வினை எச்சத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா இதுல கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதை ஒமிட் பண்ண வேண்டியதான். பார்த்துக்கோ. எழுது, எழுதி, எழுதிய, எழுதல் அப்படின்னு கொடுத்துருக்கானா. இப்ப பாரு, எழுதிய கடைசியில ஈய கூட்டல் ஆணு முடிதான். ஆணு முடிஞ்சா அது என்னது? பெயரெச்சம். அப்ப இது கிடையாது. எழுதல் இங்க பாரு, தல் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? தொழிற்பெயர் இல்லையா? தொழிற்பெயர். அப்ப இதுவும் கிடையாது. இப்ப பாரு, எழுது, எழுதின்னு ரெண்டு இருக்கு. கடைசியில உ இ ரெண்டுமே என்னதான்? வினை எச்சம் தான் இல்லையா? வினை எச்சம் தான். ஆனா நம்ம இங்க பார்க்கணும், வினை எச்சத்துக்கு வேற ஒரு பொருளும் உண்டு. முற்று பெறாத வினை தான் என்னது? வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப எழுது அப்படின்னு சொல்லிட்டா எழுது அப்படி சொல்லுவோமா? அப்ப அது கட்டளை, அவன் எழுதிதான் ஆகணும் இல்லையா? அப்ப இது எச்சத்துல முடியல, அது எழுத போறாங்க. அப்போ இதுவும் கிடையாது. இங்க பாரு, எழுதி, எழுதி என்ன எழுதி? எழுதி முடித்தான் அப்படின்னு சொன்னாதான் அது முற்று பெறும். அப்ப இல்லைன்னா இது என்னதான்? முற்று பெறாத வினைதான். அப்ப இதுக்கு பேர் என்னது? வினை எச்சம். அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி, எழுதி தான் வினை எச்சம். ஓகே. 47வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அழகிய சொக்கநாதர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்தவர். ஆமாவா? ஆமா. அழகிய சொக்கநாதர் 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை இயற்றியுள்ளார். ஆமாவா? ஆமாதான். அப்போ ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரிதான். ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரிதான். அடுத்து 48வது கொஸ்டின். ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத அரியதொரு பணி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. யார் யார் இருக்கா? கே பிள்ளை, வாவேசு, ஊவேசா, பிரபஞ்சன் 4 பேர் இருக்காங்க. இதுல யார் இதை சொல்லியிருப்பாங்கன்னா கே பிள்ளை தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், கே பிள்ளை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 49. பொருந்தாத இணையை தேர்க. புரட்சி கவி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? பாரதிதாசனுடைய புரட்சி கவி பில்கணியம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான். இது கரெக்ட். மனோன்மணியம் அப்படின்றது ரகசிய வழியை தழுவி எழுதப்பட்டது தான். இதுவும் கரெக்ட். ரட்சண்ய யாத்திரிகம் பில்கிரிம்ஸ் பிராக்ரஸ் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா ஆமா கரெக்ட். உதயன குமார காவியம் மிருச்சக்கடிகம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டுச்சானா இது கிடையாது. இது என்ன அப்படின்னா கொங்குவேலிர் அப்படின்றவரு பெருங்கதை அப்படின்னு ஒரு நூலை எழுதினாரு. பெருங்கதை. அந்த பெருங்கதை அப்படின்ற நூலுடைய சுருக்கம் தான் என்னது? உதயன குமார காவியம். அப்போ எதுதான் தப்பு? உதயன குமார காவியம் மிருச்சக்கடிகம்னு கொடுத்தது தான் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, உதயன குமார காவியம் தான் தப்பு. சரிங்களா? அடுத்து 50வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. ஆமாவா? அறவுரை கோவைன்னு மட்டும்தான் அழைக்கப்படுதானா? மேலும் நீதிமணி மாலை அப்படின்னு அழைக்கப்படுது. நீதிமணி மாலை அப்படின்னு அழைக்கப்படுறது முதுமொழி காஞ்சி தான். ஓகேவா? இருந்தாலும் நமக்கு என்ன அறவுரை கோவையான்னு கேட்டா ஆமா அறவுரை கோவை தான். சரி, கூற்று 1 சரி. முதுமொழி காஞ்சி கடவுள் வாழ்த்துடன் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது 102 இல்ல, மொத்தமே இதுல 100 பாடல் தான் இருக்கும். பிளஸ் 1னா கூட 101 தான் வரும் இல்லையா? அப்போ 102 கிடையாது. அப்ப 2வது கூற்று தப்பு. சரியா? முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் கூற்று 1 3 சரி, 2 தப்பு. அந்த மாதிரி என்ன இருக்கான்னு பார்ப்போமா? பாரு, ஏல அனைத்தும் சரின்னு சொல்றான், தப்பு. ஏன்னா 2வது தப்பு இல்லையா? 1 மற்றும் 2 சரின்னு சொல்றான், இல்ல 2வது தப்பு.
ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரின்னு சொல்றான், ஆனா 2 தப்பு, அப்ப இதுவும் கிடையாது. 1 மற்றும் 3 சரி, அப்போ ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி தான் கரெக்ட். ஓகே, 51வது क्वेश्चन. இது நலமுன்னும் தனக்கல் புணரும் அப்படின்னு விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்கிறான். நலமுன் ரணவும், நலமுன் ரணவும், நலமுன் தனவும் அப்படின்றதா இதுக்கு சரி. இது எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமா இருக்காது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நலமுன் ரணவும் நலமுன் தனவும் தான் வரும். ஏன்னா இல்லு இன்னு, இரு இன்னு, இல்லு இன்னு, இட்டு இன்னு அப்படின்றது தான் வரும் இல்லையா? இணை எழுத்துக்கள் சேர்ந்து வர மாதிரி வரக்கூடியது. கொஞ்சம் இதை மட்டும் பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து 52வது क्वेश्चन. யாழ்முறி இவருக்கு மட்டுமே உரியது, வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் அப்படின்னு சொன்னாங்களா? யாரு? மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் திருஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா, சுந்தரரா, மாணிக்கவாசகரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னா இவர் ஒரு சீர்காழி குளத்துல இருந்து எடுக்கிறாங்க குழந்தையா. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்குறா? உமையம்மை, பார்வதி அம்மையார் பால் கொடுக்குறாங்க. அப்போ அம்மையோடைய ஞானப்பாலை குடிச்சு வளர்ந்தாரு. இவருக்கு நல்ல அறிவு இருக்கும் இல்லையா? திருஞான சம்பந்தர் நல்ல படிச்ச மேதாவி, நிறைய தெரிஞ்சுக்கிட்டவர், சரியா? அப்படி வேணா சொல்லலாம். திருநாவுக்கரசர்னு பார்த்தா இவர் கல் தெப்பத்தையே என்ன பண்றாரு? கருங்கல்லையே தெப்பமா கொண்டு மிதந்து வந்தவர். ரெண்டாவது சுந்தரர் யார் அப்படின்னா ஆளாள சுந்தரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கைலாயத்துல. அவர் சிவபெருமானுடைய நண்பனாக இருந்தவர். அப்போ அடுத்து மாணிக்கவாசகர் அழுது அடியடைந்த அன்பர். இந்த 4 பேர் இருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறோம்? யாழ்முறி இவருக்கு மட்டுமே உரியது, வேதநெறி தழைத்தோங்கன்னா ஞானப்பாலை குடிச்சு வளர்ந்தவருக்கு தான் அந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப ஞானப்பால் குடிச்சு வளர்ந்தவர் யாரு? திருஞான சம்பந்தர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், சரிங்களா? மற்றதெல்லாம் தப்பு. ஓகே, அடுத்து 53வது क्वेश्चन பாருங்க. 53வது क्वेश्चन. பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கான். மலை சிலம்பு பொறுப்பு, மலை சிலம்பு பொறுப்பு, இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னா மலையை குறிக்கக்கூடியதுதான், சரியா? மலைனாலும் மலைதான், சிலம்புனாலும் மலைதான், பொறுப்புனாலும் மலைதான். நிலம் என்றது மட்டும் என்ன? சாதா நிலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஆன்சர் என்னதான்? நிலம் தான். ஏன்னா இதுதான் பொருந்தாது, மற்றதெல்லாம் மலை, இது மட்டும் நிலம். ஓகேவா? அடுத்து 54வது क्वेश्चन. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி? இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கிறான். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி? இந்த குடியில தான் நல்ல பொண்ணு பிறப்பா, இந்த குடியில நல்ல பொண்ணே பிறக்க மாட்டான்னு யாருக்குடா தெரியும்? யாருக்கும் தெரியாது. அது அவங்களுடைய வளர்ப்பை பொறுத்து, அவங்க வளர்ற விதத்தை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற நூல் என்னன்னு கேட்டா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னா நான்மணி கடிகை. ஆப்ஷன் பி நான்மணி கடிகை தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 55வது क्वेश्चन. நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஆய் தான், சரியா? ஆய். கடையெடு வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்கன்னு மலையமான் திருமுடிக்காரி, வல்வில் ஓரி, நல்லி, ஆய், இந்த மாதிரி 7 பேர்ல இந்த நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் யாருன்னு கேட்டா ஆய் தான், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி ஆய் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 56வது क्वेश्चन. கதை களஞ்சிய காப்பியம் கூற்று 1, கதை களஞ்சிய காப்பியம் கூற்று 2, கலை சொல்லாக்க காப்பியம் மேற்காணும் சிறப்பு பெயருக்கு உரிய நூலை தேர்கன்னு கேட்குறான். நல்லா பார்த்துக்கோ, நிறைய கதைகள் எதுல வரும் அப்படின்னா சீவக சிந்தாமணியானா இல்லை, வளையாபதியான்னு கேட்டா இல்லை, உதயனகுமார காவியமும் இல்லை. அப்ப என்னதான்? ஆப்ஷன் டி மணிமேகலை தான் கரெக்ட். ஆப்ஷன் டி மணிமேகலை தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த क्वेश्चन 58வது क्वेश्चन.
உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அங்க டேஷ் தான் கேட்டிருக்க. விடுபட்டதை நிறைவு செய்க. படிச்சு பார்ப்போம். என்ன உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் உயிர்க்குன்னு வருமானா வராது இல்லையா? புலவர் அறிவுன்னு வருமானா வராது. புலவர் அரண்னு வருமானா வராது. அப்ப என்னதான் வரும்? உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் தான் வருது இல்லையா? அப்ப தொழில் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 59வது கொஸ்டின். வறுமை என்னும் சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கான். புரியுதுங்களா? டைரக்டா கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கல. எப்படி கேட்கிறான் பாருங்க. எதிர்ச்சொல் அல்லாதது அப்படின்னா வறுமையுடைய சொல் பொருள் தான் கேட்கிறான். அப்ப டைரக்டாவே நம்ம கேட்கிறான். இதோடைய சொல் பொருள் நம்ம சொல்லணும். நம்ம என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னா வறுமை என்னும் சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல் கேட்கிறானோ அப்படின்னு சொல்லி எதிர்ச்சொல்லை குறிச்சிருவோம். அவசரப்பட்டு அப்படி குறிக்க கூடாது. ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏ செழுமை அப்படின்னு சொல்றாங்களா? வறுமைனா என்ன? வறுமையில வாடி போறது எப்படி செழுமையாகும்? துன்பம் தானே. அப்போ செழுமையா இருக்க வாய்ப்பில்லை, வளமையா இருக்கவும் வாய்ப்பில்லை, மல்லலாவும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ வறுமைனா என்னதான்? இன்மை தான், துன்பம் தான். அப்போ என்னதான்? ஆப்ஷன் டி இன்மை தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 60வது கொஸ்டின். கூற்று 1. இயற்கையை பாடுவதில் இவரை மிஞ்ச தற்கால கவிஞர்கள் யாரும் இல்லை. கூற்று 2. இவரின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் நோபல் பரிசே கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப யாருடைய பாடல் அவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படின்னு பார்ப்போமா? பாரதிதாசனை சொல்றாங்களா? இல்ல. வாணிதாசனை சொல்லுவாங்களோ? யோசிப்போம். முடியரசனா இருக்குமோ? இருக்காது. சுரதாவாப்போ? சுரதாவும் இல்லை. அப்ப என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி வாணிதாசன் தான் ஆன்சர். சரிங்களா? இவருடைய பாடலுக்கு தான் என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க? நோபல் பரிசே கிடைக்கும். அந்த அளவுக்கு அருமையான பாடல்கள் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 61வது கொஸ்டின். சுகுண விலாச சபை என்னும் நாடக மன்றத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுகுண விலாச சபை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்போ சார் அப்படின்னா 1891. 1891 தான் சுகுண விலாச சபை அப்படின்றத தொடங்குறாங்க, நாடக மன்றத்தை. சங்கரதாஸ் சுவாமிகளா அப்படின்னு கேட்டால் இல்லை. பம்மல் சம்பந்தனார். ஆமாம், பம்மல் சம்பந்தனார் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 1891 சுகுண விலாச சபையை தொடங்குறது யார் தான்? பம்மல் சம்பந்தனார் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது எது? சரியா? இங்க இருக்கிறதுலாம் என்னது? பொன்னகரம், கபாடபுரம், துன்பக்கேணி, கைவிலங்கு. இதெல்லாம் நூல்கள் தான், சிறுகதைகள் நூல்கள் தான். இப்போ இந்த பொன்னகரம் அப்படின்றத யார் எழுதுறாருன்னா புதுமை பித்தன் எழுதுறாரு இல்லையா? ஒரு நிமிஷம். புதுமை பித்தன் எழுதுறாரு. கபாடபுரம் யார் அப்படின்னா அதுவும் புதுமை பித்தன் தான். துன்பக்கேணியும் புதுமை பித்தன் தான். இப்போ கைவிலங்கு யார் எழுதிருப்பா அப்படின்னா கைவிலங்கு எழுதுனது வந்து ஜெயகாந்தன் இல்லையா? ஜெயகாந்தன். அப்போ இவர் கிடையாது. அப்போ இந்த நூல் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கு. அப்போ கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது எதுன்னு கேட்டா கைவிலங்கு. சரிங்களா? அடுத்த 63வது கொஸ்டின். மலர்மிசை ஏகினான். மலர்மிசை ஏகினான். ஓ, இது தலை பிரிக்க சொல்றாங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு படிப்பேன். அந்த மாதிரி தலை பிரிக்க சொல்றாங்க. மலர்மிசை ஏகினான் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இயற்சீர் வெண்டலையா? இயற்சீர் வெண்டலை. செந்தாமரை குளத்தினிலே அப்படின்றது ஒன்றிய வஞ்சித்தலை. செந்தாமரை குளத்தினிலே அப்படின்றது ஒன்றிய வஞ்சித்தலை. பாரி பாரி அப்படின்னா நேரொன்றிய ஆசிரியர் தலை. யாதானும் நாடாமல் வெண்சீர் வெண்டலை. இதுக்கான ஆப்ஷன் இருக்கா பாரு. 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 எங்க இருக்கு? எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 64வது கொஸ்டின். 63. அடுத்து 64வது கொஸ்டின்.
அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. அகத்தில்னா மனசுல கண்கொண்டு பார்க்கணும். டே நீ வெளியே வந்து பார்க்கறது பார்வை கிடையாது, உன் மனசளவுல நீ நல்லவனா இருக்கணும், அதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. என்றவர் யார் அப்படின்னு கேட்டா குலசேகர ஆழ்வாரா, ஆண்டாளா, திருமூலரா, வள்ளலாரா அப்படின்னு கேட்டா இதுக்கு ஆன்சர் யார் தான்? திருமூலர் தான். ஏன்னா நம்ம தான் சொல்லுவாரு என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஐம்புலனை யார் அடக்குறாங்களோ அவங்க தான் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய ஃபேமஸான கோட்ஸ் என்ன இருக்கு? உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உன் உடம்பு நல்லா இருந்தாதான் உன் மனசு நல்லா இருக்கும், உன் மனசு நல்லா இருந்தாதான் உனக்கு உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். உன் உடம்புல உயிர் இருக்கணும்னா உன் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றவர் யார் தான்? திருமூலர் தான். அதனால நீ வந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து எதையும் சரியாக போறது கிடையாது. எது நல்ல உணவோ அதை எடுத்துக்கிட்டு உடம்பு ஃபர்ஸ்ட் நல்லா வளங்க. ஏன்னா நான் அப்படிதான் வளர்த்தேன். 3000 வருஷத்துக்கு 3000 பாடல் எழுதியிருப்பாரு இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. 3000 வருஷத்துல 3000 பாடல், வருஷத்துக்கு ஒரு பாடல் 3000 பாடல் எழுதிருவாரு. நான் 3000 வருஷம் வாழ்ந்தேன்னா அதுக்கு நான் என் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அதனாலதான் என்னால வாழ முடிச்சுன்னு சொல்லுவாரு திருமூலர் இல்லைங்களா? அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 65வது கொஸ்டின். கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பாட்டம் அழைக்கப்படுறது கரகாட்டம். ஆப்ஷன் பி கரகாட்டம் தான் கரெக்ட். கும்பாட்டம் என அழைக்கப்படுவது கரகாட்டம். சரிங்களா? அடுத்து 66வது கொஸ்டின். உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர், இது யாருடைய வாக்கு அப்படின்னா இது கம்பர் சொல்லுவார். சரியா? ஒரு நோயை சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்களாம், மருந்தை கரைச்சு அதை கீறிட்டு மறுபடியும் அதுல உதிரம்னா ரத்தம்னு அர்த்தம் இல்லையா, அதை ஊற்றி மறுபடியும் அதை சரி பண்ணுவாங்க. ஒரு நோயை இன்னொரு மருந்தை கொண்டு சரி பண்ணுவாங்க அப்படின்னு யார் சொல்றா? கம்பர் தான் சொல்றா இல்லையா? கம்பர் தான் சொல்றாரு. இந்த பாடலுக்குரிய இந்த வரிகளுக்குரியவர் வந்து கம்பர். ஆப்ஷன் சி கம்பர் தான் கரெக்ட். சரிங்களா? 67வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்றாங்களா? என்ன கூற்றுன்னு பார்ப்போமா? 1, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல அப்படின்னு யார் சொல்றா? மூதறிஞர் ராஜாஜி சொல்றாரா? கரெக்ட். ஆமா. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராசர் சொல்றாரான்னு கேட்டா காமராசர் சொல்றாரு. சரிங்களா? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்றது யாரு? திருவிக்கா. அப்ப இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரியே இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏலே இருக்கு, அனைத்தும் சரிதான், இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின் பார்ப்போமா? கீழ் காண்பவனவற்றுள் வேர் சொல்லை தேர்க, வேர் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வருந்து வருந்து வேர் சொல்லுதான். மூழ்கி வேர் சொல்லா அப்படின்னு கேட்டா வேர் சொல் கிடையாது. செத்து இல்ல, உண்டு இல்ல. அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் ஏ வருந்து தான் கரெக்ட் இல்லையா? 68க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வருந்து. அடுத்து 69வது கொஸ்டின். ஔவையார் இயற்றிய நூல்கள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. ஆத்திச்சூடி ஔவையார் இயற்றுனாங்களான்னா ஆமா, ஆனா அருங்கலச்செப்பு அவங்க இயற்றல, அப்ப இது கிடையாது. நல்வழி யாரோடையது? ஔவையாரோடையது கரெக்ட். மூதுரை ஔவையாரோடையதுன்னா ஔவையாரோடையது தான், இது இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றது பார்ப்போமா? கொன்றை வேந்தன் ஆமா இவங்களுடையது. ஆனா வெற்றி வேர்க்கை யாரோடையது? இவரோடையது கிடையாது, அப்ப இது கிடையாது. அப்ப இந்த ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. நன்னெறி அறநெறிச்சாரம் இது ரெண்டுமே கிடையாது இல்லையா? அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி நல்வழியும் மூதுரையும் தான் ஔவையார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து 70வது கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. வாழை 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 இல்லையா? வாழை வாழை வாழை. ஓகே, வாழை அப்படின்னு சொல்றது என்னன்னா மீன் வகையான்னு கேட்டா இது மீன் வகை கிடையாது, இதுதான் மீன் வகை இல்லையா? வாழை தான் மீன் வகை. சரியா?
அப்ப இது இளம் பெண்ணா அப்படின்னு கேட்டா நம்ம இளம் பெண்ணு தான், மர வகை இல்லை. அப்ப இங்க ஒரு இளம் பெண் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் பியா ஆப்ஷன் டியா நம்ம எடுக்கலாம். வாழைனா என்ன? மரம், வாழை மரம் இருக்கா? அப்ப மர வகை இங்க வரும், அடுத்து இங்க வருது. கண்டிப்பா இது மீன் வகை கிடையாது. அப்ப பாத்துக்கங்க, இந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம், ஆப்ஷன் பியும் ஒமிட் பண்ணிடலாம், ஆப்ஷன் சியும் ஒமிட் பண்ணிடலாம். அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது? வாழைனா இளம் பெண்ணு, வாழைனா மரம், வாழைனா மீன் வகை. சரியா? அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, அடுத்து 71வது क्वेश्चन. பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் நம்முடைய அறிவானது குறைபடாது, இக்கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? என்னென்னு பார்ப்போமா? நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வதை போல அப்படின்றது என்னதான்? இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா? அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், இது ஒரு பொருளுடைய தன்மை எப்பவும் மாறாதுன்றதுக்கு தான் இதை சொல்லுமே தவிர இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது இல்லையா? மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்னா இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? பிறருக்கு சொல்லி கொடுப்பதில் நம்முடைய அறிவானது குறைபடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதிகமாயிட்டே தான் போகும். இது குறையறத பத்தி பேசுதா? அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது, கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அப்ப நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் உங்க மூளையில இருக்கக்கூடிய அறிவானது அவங்களுக்கு நீங்க மாத்தி கொடுப்பீங்களே தவிர ஆனா இங்க இருந்து குறையாது அப்படின்றது இது ஏற்புடையதா இருக்குதா? அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் டி, கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? 72வது क्वेश्चन. ஐ, ஔ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அளபெடையா அப்படின்னு கேட்டா கிடையாது, எழுத்து பேரா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, இதழ் குவி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இது யோசிக்கலாமா? ஐன்னும் போது அது இதழ் குவியலை, ஆனா அவுக்கு இதழ் குவியுது. அப்போ அவுக்கு வேணா இது பொருந்துமே தவிர ஐக்கு பொருந்த வாய்ப்பு இல்லை. அப்ப இதுவும் கிடையாது. சந்தி அகரமா? சந்தி அகரத்துடைய சிறப்பு என்ன சார்னு கேட்டா, ரெண்டு எழுத்துக்கள் ஒரே நேரத்துல ஒலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒலிச்சுச்சுன்னா அது சந்தி அகரம் அப்படின்னு சொல்றாங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஐயவே எடுத்துக்கும். ஐயை எப்படி எழுதலாம்? ஆ கூட்டல் இ, ஐ ஐ அப்படி சொல்லுவோமா? அப்ப அவுக்கு ஆ கூட்டல் உ, ஔ அப்படி சொல்லுவோமா? அப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? சந்தியகரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரண்டு எழுத்துக்கள் ஒரே நேரத்தில் ஒலிக்கிற மாதிரி இருக்கா? அப்போ ஆப்ஷன் டி சந்தியகரம் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 73வது क्वेश्चन. அருவியின் அழகை கண்டான் எவ்வகை வாக்கியம்? அருவியின் அழகை கண்டான் எவ்வகை வாக்கியம்னா தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயப்பாட்டு வினையான்னு கேட்குறாங்க. இது என்ன வாக்கியம்? அருவியின் அழகை கண்டான் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் தான். ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் தான். சரிங்களா? அடுத்து 74வது क्वेश्चन. காவலரை பிரித்து எழுதுக. காவலரை பிரித்து எழுதுக. இதுல நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். யோசிச்சு போட வேண்டிய கொஸ்டின் பாருங்க. காவலர் கூட்டல் ஐ, சத்தியமா இது வராது இல்லையா? அது நமக்கே தெரியும். காவலர் கூட்டல் ஐ வராது. கா கூட்டல் அலரை இது வருமானா? யோசிக்கணும். ஆனா இது வராத மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? யோசிப்போம். அடுத்து பாரு, கா கூட்டல் வளரை. கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறவங்க இந்த ஆன்சரை போட பார்ப்பாங்க, ஆனா இது கிடையாது இல்லையா? காவல் கூட்டல் அறை இது என்ன பார்க்கலாம் பாரு, இல்லு கூட்டல் ஆனா லானு மாறிடுமா? அப்ப காவலறை. ஓகே, இதுதான் கரெக்ட்னு 100% நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனா இதுவும் கிடையாது. எதுதான் சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி கா கூட்டல் அலரை இஸ் ஈக்குவல் டு தான் என்னது? காவலறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கா கூட்டல் அலரை. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இந்த இடத்துல மேக்சிமம் கச தபல தான் என்ன மிகும், வல்லினம் மிகும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திருமலை நாயக்கர் மதுரையை இத்து இங்க வந்திருக்கணும், வரல. அப்ப இது கிடையாது இல்லையா? வணிகர் புலவரின் பேச்சுக்கு தன்
இசைவை இங்க இத்து வந்திருக்கணும், இதுவும் வரல, அப்ப இதுவும் கிடையாது. சரிங்களா? கணக்கை இப்போ வந்துருச்சு, கசதபல பாக்கு இப்போ வந்துருச்சு. போலவே தமிழிலும் சொற்களை பகுபதம் பகாபதம் என இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. இது எல்லாமே ஃபில் ஆகி வந்திருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து மக்களாய் பிறந்த இங்க இப்போ வந்திருக்கணும், வரலையா? அப்ப இங்கவே இது அவுட்டு, அப்ப இதுவும் கிடையாது. சரியா? அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி, கணக்கை போலவே தமிழிலும் சொற்களை பகுபதம் பகாபதம் என இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. உழைப்பின்றி ஊதியம் இல்லை எவ்வகை தொடர். சரிங்களா? நீ வேலை செய்யலைன்னா உனக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேலை செய்யலைன்னா உனக்கு சம்பளம் இல்லை, இது டைரெக்டாக சொல்கிற மாதிரி தான். ஆனால் வேலை செய்யலைனா, உழைப்பில்லைனா, உழைப்பின்றினா அப்போ எதிர்மறையாக சொல்கிற மாதிரி இருக்கா? ஆப்ஷனை பாரு. கட்டளை தொடர் கொடுத்துருக்காங்க. உழைப்பின்றி ஊதியம் இல்லை, இது கட்டளை தொடர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கட்டளை தொடர் இல்லை. உடன்பாட்டு தொடரான இல்லை. எதிர்மறை தொடர் செய்தி தொடர், இது செய்தி தொடர் மாதிரி இது பார்க்கும்போது தெரியல. அப்போ இது என்ன தொடர் தான்? எதிர்மறை தொடர் தான். ஏன்னா இன்றி இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா, உழைப்பின்றி. அப்போ இது என்ன தொடர் தான்? எதிர்மறை தொடர் தான். ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட் ஆன்சர். அடுத்து 77வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1, ஏலாதி சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட மொத்தம் 81 வெண்பாக்களை கொண்டதா? கரெக்ட், கொண்டதுதான். ஏலாதியின் ஆசிரியர் 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை இயற்றியுள்ளார். ஆமாவா? கனிமேதாவியார். ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார் தானே? ஆமாவா? ஆமாதான். அப்போ இது ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரி. அடுத்து 78வது கொஸ்டின். இங்க பாருங்க. சீரா புராணம் எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனது? இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்குமா? ஆனா நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இதுக்கான ஆன்சர் 5027 தான். 5027 பாடல்கள் தான் எங்க இருக்கு? சீரா புராணத்துல இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 79வது கொஸ்டின். சித்தர்களில் கலகக்காரர் எனப்படுபவர் யார் சார் அப்படின்னு கேட்டா, சிவவாக்கியர், கைலாசபதி, பத்திரகிரியார், கடுவெளி சித்தர். இப்ப 2 இடத்துல நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா 18 சித்தர்கள்ல சிவவாக்கியாரும் கடுவெளி சித்தரும் வருவாங்களா? அப்ப இவங்க 2 பேரையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். பத்திரகிரியார் இவங்களையும் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களை பத்தி நம்ம பெருசா தெரிஞ்சிருக்காது. கடுவெளி சித்தரை பத்தி நம்ம புக்ல இருக்கும், சிவவாக்கியாரை பத்தி நம்ம ஓரளவுக்கு படிச்சிருப்போம். இப்ப இந்த 2 பேர்ல யாரு சார் ஒமிட் பண்ணலாம்னு பார்த்தா, சித்தரே வருவாரோ அப்படி யோசிப்போம். ஆனா கிடையாது, கடுவெளி சித்தர் கிடையாது. இது யார் தான்? சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னு அழைக்கப்படுறவரு சிவவாக்கியர் தான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 80வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர். தமிழ் பிராமி கல்வெட்டு ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா, ஐராவத மகாதேவன் அப்படின்னா அவர் இல்லை. சரியா? ஐராவதன் மகாதேவன் கிடையாது. திரு நீலகண்ட சாஸ்திரியான்னு கேட்டா இவரும் இல்லை. சரிங்களா? யார் தான் ஃபர்ஸ்ட் பிராமி கல்வெட்டை ஆராய்ச்சி பண்றேன்னா, கேவி சுப்பிரமணியன் தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். கேவி சுப்பிரமணியன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தமிழ் பிராமி கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்றாரு. சரிங்களா? அடுத்து 81வது கொஸ்டின். இதுவும் கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் தான். பார்க்கும்போது இதுவா அதுவான்னு தோணக்கூடிய கொஸ்டின். பாருங்க. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு பாடுற வரிகள். இவ்வடிகள் பயின்று வந்துள்ள நயம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? என்ன நயம்னு பார்க்கலாமா? காலம் காலமும். சரியா? கா வந்திருக்கா, அப்போ மோனை வந்திருக்கு இல்லையா? இங்க மோனை இதுல கொடுத்துருக்கானா? ஆப்ஷன் ஏல கொடுக்கல, அப்ப இது கிடையாது. இயைபு அளபடை செந்தொடை கொடுத்துருக்கான், அப்ப இதுவும் கிடையாது. எதுகை மோனை இயைபு கொடுத்துருக்கான் ஆப்ஷன் சில. ஆப்ஷன் டில மோனை முரண் அந்தாதி கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்தாதி. சரி, இது ரெண்டும் பார்ப்போம். அடுத்து எதுகை இருக்கான்னு பார்ப்போமா? இருக்கு. லா இருக்கு, லா இருக்கு. இரண்டாம் எழுத்தா லா 2 இடத்துலயுமே இருக்கு. அப்ப மோனை இருக்கு, எதுகை இருக்கு.
வேற என்ன இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இயைபு மீதி இருக்கு, முரண் மீதி இருக்கு. முரண் இதுல வரல, சரியா? அந்தாதி வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா முடிகிற எழுத்து மறுபடியும் அடுத்த லைன்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்படி எதுவும் இங்க ஆரம்பிக்கல, அப்ப அந்தாதியும் இதுல வரல, சரியா? இயைபு, அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் சி, எதுகை மோனை இயைபு தான் சார் சரியான ஆன்சர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கடைசியில முடிய வேண்டியது முடியாம எந்தன்னு ஒரு சொல்லு தொக்கி நிக்குதே சார், அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இது ஸ்கூல் புக்ல கொடுத்த பாடல் வரி, அதனால இது உனக்கு எக்ஸாம் இந்த டெஸ்ட்ல வச்சிருக்காங்க, பார்த்துக்கங்க. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. தமிழே தமிழேன்னு வருதா, இது இயைபு. நீ இங்க வர்றதை விட்டுருங்க, சரியா? ஏன்னா இது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறதால இது அப்படியே தான் எக்ஸாம்ல கேட்பான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, எதுகை மோனை இயைபு தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 82வது क्वेश्चन. பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்க. வாடகை, வித்தியாசம், மாதம், மாநிலம், இது எல்லாமே பிறமொழி சொல்லுதான், சரியா? வாடகைன்றதும் வித்தியாசம்ன்றதும் மாதம், நம்ம மாதம்னு சொல்ல மாட்டோம், நம்ம திங்கள்னு தானே சொல்லுவோம், அப்ப இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் டி, மாநிலம் தான் கரெக்ட். பிறமொழி சொல்லற்ற சொல் எதுன்னு கேட்டா மாநிலம் தான். ஓகேவா? அடுத்து 83வது क्वेश्चन. கேலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் எதுன்னு கேட்டா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், சரிங்களா? இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन 84வது क्वेश्चन. விடை வரிசையை தேர்க. 1, இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 2வது, இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி அப்படின்னு சொல்றாங்களா? ஆப்ஷன் பார்க்கலாமா? நேவிக், சித்தாரா. நேவி வந்து இதுதான், கடலா தான் இருக்கணும், அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 2வது நேவிக்கே கொடுத்துருக்காங்க, கிடையாது. வானூர்தி, சித்தாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப கடலுக்கானது இதுல இல்ல, ஆப்ஷன் சில. அப்ப ஆப்ஷன் டி பார்ப்போமா? ஆப்ஷன் டி, சித்தாரா வந்து ஏவு ஊர்தி. ஓகே, வச்சுக்கலாம். நேவி இங்க வந்துருச்சு பாருங்க, அப்போ கடல் பயணம்னா நேவி இருக்கா, அப்ப இது ரெண்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, சித்தாரா நேவிக் தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த क्वेश्चन 86வது क्वेश्चन. ஓகே. நெல்லினை டேஷ் காக்கும், நீரினை டேஷ் காக்கும், விடுபட்ட இடத்தை முறையே நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வந்து பாடல் வரி தான். எங்க வரும் அப்படின்னா ராவண காவியத்துல வரும்னு நினைக்கிறேன், சரியா? நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லலம் செருவல் காஞ்சி, மருதமும் வஞ்சி பூக்கும் அப்படின்ற பாடல் வரி தான் இது, சரிங்களா? நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், சரிங்களா? பாருங்க, கரும்பு, கால்வாய், ஆப்ஷன் ஏலே இருக்கு இல்லையா? நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், அப்ப இதுவே சரிதான், மற்றது நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? அடுத்து 87வது क्वेश्चन. ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறான். இல்லாதவனுக்கு எதுவுமே இல்லைடா, இருக்கப்பட்டவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பான், இல்லாதவன் என்னத்தை பார்ப்பான் அப்படின்றது அந்த பாடல் வரி சொல்லுது. இது எங்க புறநானூர்ல வருமா, நற்றிணையில வருமா, குறுந்தொகையில வருமா, அகநானூர்ல வருமான்னு கேட்டீங்கன்னா ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல் அப்படின்றது குறுந்தொகை பாடல் வரி, சரிங்களா? குறுந்தொகை தான் இது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து 88வது क्वेश्चन. பொறுத்துக. பிடி சாம்பல். பிடி சாம்பல் யாரோடதுன்னு கேட்டா அறிஞர் அண்ணாவுடையது. பிடி சாம்பல் அறிஞர் அண்ணாவுடையது. ஒரு பிடி சோறு யாருன்னு பார்த்தா ஜெயகாந்தன். ஒரு பிடி சோறு வந்து ஜெயகாந்தன். தலப்பாகை வந்து சமுத்திரம். தலப்பாகை வந்து சு சமுத்திரம். கற்பக விருட்சத்தை பொறுத்த வரைக்கும் கு அழகிரிசாமி. கற்பக விருட்சத்தை பொறுத்த வரைக்கும் கு அழகிரிசாமி. பார்க்கலாமா? ஒரு பிடி சாம்பல் அறிஞர் அண்ணா 3 1 2 4 3 1 4 2 3 1 4 2 3 1 2ல இருக்கு, 4 2 இங்க இருக்கு, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 3 1 4 2 தான் கரெக்ட் ஆன்சர். 3 1 4 2. ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
89வது கொஸ்டின். அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான், இக்கூற்று குறிப்பிடும் நபர் யாருன்னு கேட்குறாங்க. யாருடைய பாடலை படித்தா அந்நியனும் தமிழன்னு பேர் சுட்டிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிதம்பரநாத செட்டியாரான்னு கேட்டால் கிடையாது. சுரதாவா இல்லை. பாரதியார் பாரதிதாசன், எப்பவுமே இது கன்ஃபியூஷன் இருக்கும். ஒருவேளை பாரதியா இருக்குமோ பாரதிதாசனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிக்கு உரியவர் வந்து பாரதியார் கிடையாது, பாரதிதாசன் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தொண்ணூறாவது கொஸ்டின். கூற்று 1. இவருடைய இயற்பெயர் தி சு சோமசுந்தரம். ஓகே, சோமசுந்தரம். கூற்று 2. இவருடைய பெரும்பாலான கவிதைகள் பழசும் இல்லாத புதுசும் இல்லாத அலி கவிதைகளாக. அலி கவிதைகள் இது நம்மள பிரேக் பண்ணும் இல்லையா? என்னன்னு பாருங்க. மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யாருன்னு கேட்டா சிற்பியானா இல்லை, ஞானக்குத்தன் இல்லை, கலாப்பிரியா. ஆமா, அலி கவிதைனாலே கலாப்பிரியா தான். இது கரெக்டு, மேத்தா கிடையாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கலாப்பிரியா. அடுத்து 91வது கொஸ்டின். ஊவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஜியு போப், வீரமாமுனிவர், முனைவர் எமினோ, கால்டுவெல், சூலியன் வின்சோன். இவங்க 5 பேருமே வெளிநாட்டு அறிஞர் தான். ஆனால் ஊவேசாவை பாராட்டுறது யாருன்னு பார்த்தா ஜியு போப்பும் சூலியன் வின்சோனும். சரியா? சூலியன் வின்சோனும். 1, 5 எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. ஆப்ஷன் டி 1 மற்றும் 5 சரி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 92வது கொஸ்டின். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின், கேட்ட கொஸ்டின். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது எதுன்னு கேட்டால் தேம்பாவணி. ஆப்ஷன் சி தேம்பாவணி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 93வது கொஸ்டின். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்க வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ண பெருமைக்குரியவர் யாராக தான் இருப்பார்? நம்ம பெரியாராக தான் இருப்பார் இல்லையா? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் மூட பழக்கங்களை எதுக்கடா மூளையில் போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க, அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக என்ன பண்ணுங்க, மெருகேற்றிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறவர் யார் தான்? பாரதியார், பெரியார், முத்துராமலிங்கர், திருவிக்கா. பெரியார் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 94வது கொஸ்டின். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி காயிதே மில்லத்தை பற்றி நம்ம படித்தோம் இல்லையா போன கொஸ்டினில்? அப்போ காயிதே மில்லத்து தான் இந்த வார்த்தையை சொல்லுவார். தமிழ் மொழி தான் இப்போ பழமையான மொழி, அப்போ அதுதான் ஆளுமைக்கு உரிய மொழி, ஆக சிறந்த மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது யார்? மாப்போசி இல்லை, டிகேசி இல்லை, மு வரதராசனார் இல்லை, காயிதே மில்லத் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 95வது கொஸ்டின். பாதிரி ஒத்தப்பூ செய்கோலம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டாங்களா? செய்கோலம் அப்படின்றது வந்து செய்த கோலம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம்னு முக்காலத்தையும் உணர்த்தும். அப்போ முன்னாடியே எழுகதிர்க்க சொன்னோமா? அப்போ இது என்னவா இருக்கும்? வினைத்தொகையா இருக்கும். அப்போ 2வது இடத்துல எங்க வினைத்தொகை வருதுன்னு பாரு. எங்க வருது? இங்க வருது. இது வினைத்தொடர், அப்போ இது இல்லை. பண்பு தொகை இதுவும் இல்லை, உருவக தொடர் இதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ பாதிரி ஒத்தப்பூ உருவகத்தொடர், செய்கோலம் அப்படின்றது வந்து வினைத்தொகை. இதுக்கு மூலமா நம்ம ஆன்சர் ஏன்னு போட்டுடலாம். ஆனா இந்த பாதிரி ஒத்தப்பூக்கு உவமை தொடர் அப்படின்ற பொருளும் உண்டு. உருவக தொடர்னு சொல்லுவாங்க, உவமை தொடர்னு சொல்றாங்க. நமக்கு இங்க இதை பொறுத்த வரைக்கும் உருவக தொடர் மற்றும் வினைத்தொகை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 96வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நூல் எதுன்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? திருக்குறள் தமிழ் மரபுரை யார் எழுதுனா அப்படின்னா தேவநேய பாவாணர் எழுதினார். தேவநேய பாவாணர் எழுதினாரு. அப்போ இந்த நூல் கிடையாது இல்லையா? வள்ளுவர் உள்ளம் யார் எழுதுறா அப்படின்னா
கி ஆ பே விஸ்வநாதம் எழுதுறாரு. அப்ப இந்த நூலும் கிடையாது. விஸ்வநாதம் எழுதுறாரு. அப்ப இந்த நூலும் இல்லை. திருக்குறள் உரைவளம், இது எனக்கு சரியா தெரியல. திருக்குறள் உரைவளம் வந்து நாமக்கல் கவிஞர்னு நினைக்கிறேன் இல்லையா? நாமக்கல் கவிஞர். அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் மீதி இருக்கு. அப்போ இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் என்னன்னு கேட்டா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சமையல் அறையில் செலவிடும் நேரம் எதற்கு செலவிடும் நேரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சுவைக்காகவா? சுவைக்காகவா தான் சமையல்காரனா கேட்குறாங்க. சிக்கனத்துக்காகவா? இல்லை. சுவைக்காகவும் இல்லை, சிக்கனத்துக்காகவும் இல்லை. சரியா? நல்வாழ்வுக்காக, உணவுக்காக. பாதி பேர் என்ன போடுவோம்? உணவுக்காக போடுவோம். ஒரு கருத்து சொல்றவங்க இவ்வளோ சிம்பிளாலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ உணவுக்காக இது இல்லை. சரிங்களா? அப்போ என்னதான்? நல்வாழ்வுக்காக. நல்ல உணவுகளை சமைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க உடல் வளம் நல்லா இருக்கும்ன்றது தான் அதுக்கு பொருள். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 98வது கொஸ்டின். இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாய் திகழ்வது. முத்தமிழ் காவியமாய் திகழ்வது என்னன்னு கேட்குறான். மனோன்மணியமா? இல்லை. கலித்தொகையா? இல்லை. குற்றால குறவஞ்சியா? ஆமா, குற்றால குறவஞ்சி. சி தான், ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். சிலப்பதிகாரமும் இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது பாருங்க, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினையில ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா அது செய்வினை, நம்மளால அந்த செயல் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா அது செயற்பாட்டு வினை. பாருங்க, ராமன் வில்லை வளைத்தார். ராமன் வில்லை வளைத்தார், அவர் ஒரு செயலை செய்யறார். அப்ப இது என்ன வினை? செய்வினை. சரிங்களா? ராமர் வில்லை வளைத்தார் அப்படின்றது செய்வினை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுவே இது எப்ப செயற்பாட்டு வினைன்னு சொல்லலாம்? வில் ராமனால் வளைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இது செயற்பாட்டு வினை. இங்கே ராமர் வில்லை வளைத்தார்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி செய்வினை தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 100வது கொஸ்டின், இறுதி கொஸ்டின் இல்லையா? குறுகை காவலன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குறுகை காவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரிய ஆழ்வாரா? இல்லை, ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். கண்டிப்பாக பெரிய ஆழ்வார் கிடையாது. நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பேயாழ்வார் சொல்றாங்க. பேயாழ்வாரும் கிடையாது, குலசேகர ஆழ்வாரும் கிடையாது. ஒருவேளை நம்மாழ்வாரா இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்மாழ்வாருக்கு வேறு பெயர்களும் உண்டு. என்னது? சடகோபன் இல்லையா? சடகோபன். தமிழ் வேதம் செய்த மாறன். தமிழ் வேதம் செய்த மாறன் அப்படின்றதும். அடுத்து பராங்குசர். பராங்குசர். இது எல்லாமே யாரை தான் குறிக்குது? நம்மாழ்வாரை தான் குறிக்குது. குறுகை காவலன் அப்படின்னு அழைக்கப்படுறது நம்மாழ்வார் தான். ஆப்ஷன் பி நம்மாழ்வார் தான் சரியான பதில். சரிங்களா? நம்ம இந்த வெல்ல முடியும் முதல் தேர்வுக்கான, தமிழ் தேர்வுக்கான 100 கொஸ்டினுக்குமே வினா விடைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.